ஒன்று கூடியிருக்கின்ற நிகழ்வு எது என்பதை அறிந்தவர்களாக வருகை தந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே சாய்ந்தமர்ந்து மஸ்ஜிதுல் ஆரிஃபின் பள்ளிவாசல் தலைவர், செயலாளர், உபதலைவர், நிர்வாகிகள் அவர்களது அன்பான அழைப்பின் பேரில் வருகை தந்த அதிதிகள் அனைவரையும் மொத்தமாய் வரவேற்று நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சாய்ந்தமர்ந்து மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் தலைவர், பைத்துல் சகாத் நிதியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எங்களுடைய சமூக சேவையாளர் அன்புக்குரிய அல்ஹாஜ் முபாரக் அவர்களையும் மற்றும் இங்கே முன்னால் இருக்கின்றவர்கள், இந்த ஆசனங்களில் இருக்கின்ற அத்தனை பேரையும் மொத்தமாக மீண்டும் மீண்டும் விളിக்கின்றோம். மீண்டும் எங்களுடைய இந்த பள்ளிவாசல் தலைவர் நௌஃபரே பாபா அவருடைய அழைப்பின் பேரில் குறிப்பாக இங்கே பலர் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் விழித்துக் கொண்டு எமது நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். இந்த பள்ளிவாசலுடைய இந்த மேல் தளத்திலே தரை ஓடுகள் பொருத்துவதற்கான பணிகள் இப்போது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதனை முதல் கட்டமாக, ஆரம்ப கட்டமாக, முதல் நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலே உங்கள் எல்லோரையும் இங்கே அழைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வின் முதல் அம்சமாக கிராத் ஓதி நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி ரஷீத் அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். இந்த நிகழ்வு நம் நாட்டில் மட்டுமல்ல, கடல் கடந்திருக்கின்றவர்களும் பார்க்க வேண்டும், அவர்களும் இந்த பணிகளிலே தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக சர்வதேசம் முழுக்க கொண்டு செல்லப்படுகின்ற பணிகளை இங்கே வியூகம் டிவி நிறுவனத்தினர், தாருசபா டிவி நிறுவனத்தினர், அனல் டிவி நிறுவனத்தார் அனைவரும் இங்கே ஒன்றாக வந்து அந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கும் வழியிலே கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பம் செய்வதற்காக எங்களுடைய மௌலவி ரஷீத் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جعلنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله مولانا العظيم. கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பம் செய்து வைத்த இந்த பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி ரஷீத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து வரவேற்புரையோடு தலைமை உரையை சேர்த்து வழங்குவதற்காக இந்த பள்ளிவாசலுடைய தலைவர், சமூக சேவையாளர், எங்கள் அன்புக்குரிய நௌஃபரே பாபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய அயராத முயற்சிதான் இத்தனை பேரையும் இன்று இந்த மாலை பொழுதிலே இந்த பள்ளிவாசலின் மேல் தளத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவிக்க வேண்டும். இப்போது உங்களுடைய நிதியின் காரணமாக, சேர்க்கப்பட்ட நிதியின் காரணமாக, இந்த மஹல்லா வாசலுடைய நிதிகளை சேகரித்துத்தான் இந்த பணிகளை இன்று முதல் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நிதி பற்றாக்குறையால் சர்வதேசத்தில் இருக்கின்ற, நம் நாட்டில் பிறந்து தொழில் வாய்ப்புக்காக சென்றிருக்கின்ற அனைவரும் இந்த முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கின்ற போது தாங்களும் இந்த பள்ளிவாசலுக்கு முன்வந்து உதவிகள் செய்யலாம் என்ற அடிப்படையிலே நேரலையை கூட வழங்கி இருக்கின்றோம்.
எனவே ஒவ்வொருவருடைய அயராத முயற்சியின் காரணமாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல பணியில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி இப்போது எங்களுடைய தலைமை உரை வரவேற்புரை வழங்குவதற்காக இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் நௌபரே பாபா அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவர் மற்றும் எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு பைத்துல் சகாத் நிதியத்தின் தலைவருமான வர்த்தக சங்க தலைவருமான மற்றும் சமூக சேவையாளருமான அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்களை வரவேற்றவனாக மற்றும் கல்முனை ஜமியத்துல் உலமா சபையின் செயலாளர் ஆசிக் அலி மௌலை அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி எங்களுடைய சஹருன் சார் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய சமுத்தி உத்தியோகத்தர் ரசின் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் பிரில்லியன் காலேஜ் ஸ்தாபகர் நலீம் சார் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய பிரதேச செயலாளராக எஃப்ஏஆக கடமையாற்றி ஓய்வு பெற்று எங்களுடைய பள்ளிவாசலின் செயலாளராக முந்தைய கடமையாற்றிய எங்களுடைய சுவேர் சார் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய சாய்ரா கல்லூரியின் ஆசிரியராக கடமையாற்றிய ஓய்வு பெற்ற எங்களுடைய அன்பசர் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய பொறியியலாளர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அயராது உழைத்த எங்களுடைய மறக்க முடியாது. ஏன் சொன்னால் அந்த பள்ளிக்காக அவர்களின் மேற்பார்வையிலே தான் இந்த வேலை திட்டங்கள் செய்யப்படுகிறது. அதில் ஒருவராக இருக்கும் எங்களுடைய சுஜா பொறியியலாளர் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய பேரிசீமாம் ரசித் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய பின்வரிசையில் இருக்கும் எங்களுடைய பொறியியலாளர் சாஜித் சார் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் ஏனைய எங்களுக்கு முன்வந்து எந்த ஒரு முகமும் சுளிக்காமல் தொடர்ந்து இந்த என்ன வந்து கேட்டாலும் அள்ளித்தரக்கூடிய தனவந்தர்களும் மற்றும் ஜமாத்தினர்களும் மொஹல்லாவாசிகளும் இங்கு கூப்பிட்ட போதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன வேணும் என்று தானாகவே வந்து தந்து உதவிய எங்களுடைய தனவந்தர்கள் அனைவருக்கும் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய ஜும்மா பெரிய வழிவாசல் பொருளாளர் அவர்களையும் வரவேற்றவனாக மற்றும் எங்களுடைய ஏனைய விளையாட்டுக் கழகத்தின் உத்தியோகத்தர்கள் அனைவரையும் வரவேற்றவனாக எனது பேச்சை நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்று எமது பள்ளிவாசலில் இன்று கூட்டப்பட்ட நோக்கம், எமது பள்ளிவாசலில் நிறைய குறைபாடுகள் தென்பட்டது. இந்த புதிய நிர்வாகம் 10ஆம் மாதம் 23ஆம் தேதி பாரமெடுத்ததிலிருந்து இன்று வரையும் ஓயாத ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்று நினைத்து இன்று மாஷா அல்லாஹ் ஒரு பாட்டை செஞ்சு முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இதில் முன்வந்து நிற்கிறோம். மாஷா அல்லாஹ். இதில் நாங்கள் இந்த மாபிள் அடிக்கணும் என்று சொல்லி எங்களுடைய 2 மேலுக்கும் கீழுக்கும் அடிக்கணும் என்று சொல்லி ஒரு நியத்து வைத்தோம். அதன் அடிப்படையில் எமது பள்ளிவாசலின் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஆர்ஃபின் அவர்களின் ஏற்பாட்டில் ஒரு திட்டம் எஸ்டிமேட் ஒன்று செய்து பார்த்தோம். அது 48 லட்சம் ரூபா பொறுமதியாக 48 லட்சம் ரூபா தேவைப்பட்டது. அதை எப்படி எடுப்பது என்று சொல்லி ஆலோசித்த போது
அதே மக்களிடம் எமது ஜமாத்தினர் முஹல்லாவாசிகளிடம் தான் எடுக்க பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு ஆக்கள வீட்டிலேயும் போய் சந்தித்த போது மாஷா அல்லாஹ் அவர்கள் எந்த ஒரு அந்த முகம் சுளிக்காமல் எங்களுக்காக அவர்கள் அவங்களுக்கு ஏழுமான உதவிகளை எங்களுக்கு அள்ளித்தந்தார்கள். அதன் அடிப்படையிலே எங்களுக்கு இதுவரையும் 25 லட்சம் ரூபா காசி வாக்குறுதியும் தொகையுமாக பணமாகவும் கிடைக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு 18 லட்சம் ரூபா காசாகவும் 7 லட்சம் ரூபா வாக்குறுதியாகவும் கிடைக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் சரியான முறையில் இதை இந்த மாபுல பதிக்கணும் என்ற எண்ணத்தால் நாங்கள் பொறியியலாளர்களை மேற்பார்வையிலே நாங்கள் இதை செய்தோம். அதில் எங்களுடைய ஆலோசனையை பெற்றோம். பொறியியலாளர்கள் அவர்களின் ஆலோசனைப்படி எது சிறந்த ஒரு மாபுலாக இருக்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் ஒரிஜினல் எந்த இதாக இருக்க லங்கா டைஸ் நிறுவனத்தில் கல் அல்லது ரொஷல்ற கல் ரெண்டில் ஒன்றைத்தான் நம்ம பதிக்கணும் என்று சொல்லி சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் உடனடியாக லங்கா டைஸோட தொடர்பு கொண்டு அதை எல்லா இடத்துலையும் எஸ்டிமேட் ஒன்று எடுத்து கொட்டேஷன் ஒன்று எடுத்து பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதில் எங்களுக்கு லங்கா டைஸில் ஒரு எங்களுக்கு 1800 ரூபா ஏறத்தாழ 1780 ரூபா பொறுமதியான கல் எங்களுக்கு செய்ய அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கல், அதுக்காக அதை கட்டாயம் பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் அதில் இருந்து 800 கற்கள் நாங்கள் கொள்முதல் செய்தோம். அது இன்ஷா அல்லாஹ் இங்கே கீழுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கல்லை பதிப்பதற்குரிய ஏற்பாடை செய்தோம். அதில் எங்களுடைய தனவந்தர்கள், எங்களுக்கு உதவி செய்தவர்கள், உதவி செய்ய போயிருக்கிறார்கள் எல்லோரையும் நாங்கள் கூப்பிட்டோம். மாஷா அல்லாஹ் அவர்கள் எல்லோரும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதுக்கு முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் எங்களுடைய பள்ளிவாசல் சுமார் 69 வருடங்கள் பழமை வாய்ந்த பள்ளிவாசல். சுமார் ஏறத்தாழ 69 வருஷம்ங்கிறது சின்ன விஷயம் அல்ல. ஆனாலும் இந்த பள்ளிவாசல் அந்த டைமில் ஒரு சாதாரண ஒரு 60 பேர் 70 பேர் தொழுகக்கூடிய இடமாகத்தான் இருந்தது. இப்போது குறைந்தது 500-600 பேர் தொழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பள்ளிவாசலில் உள்ள குறைகளை நாங்கள் இனங்கண்டுதான் ஒவ்வொன்றாக செய்து வருகிறோம். அதுக்கு எல்லோரும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுவரையும் எங்களுடைய 1,75,000 ரூபா காசி இருப்பில் தான் இந்த பள்ளிவாசலை நாங்கள் உருவாக்கினோம். அதுக்கு மறக்க இயலாது எங்களுடைய மரணித்த அஹ்மலபே ஹாஜியார் அவர்கள் தான் இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர். அவர் இப்போது மரணித்தாலும் அவரை நாங்கள் நினைவு கூறியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் தான் சொல்லுவார், அது அந்த 1,75,000 காசு எப்படி வந்ததுன்னு சொன்னால் கஞ்சி காசில் கஞ்சியில் வந்த மீதி காசி அப்படியே சேர்த்து 20,000 30,000 ஒவ்வொரு வருஷமும் பார காசை சேர்த்து 1,75,000 காசை எடுத்து தான் முதலாவது அத்திவாரத்தை விட்டோம். அதில் அந்த டைமில் எங்களுக்கு தலைவராக இருந்தவர் அன்வர் ஹாஜியார் அவர்களையும் மறக்க இயலாது. அவர வழிகாட்டலில் தான் இந்த பள்ளிவாசல் முதலாவது உருவானது. அதே நேரம் அதுக்கு பிறகு இருந்த எங்களுடைய அந்த ரசாக் சார் அவர்கள் ஒரு சிறிய பாட்டை ஒன்றை எடுத்து செய்தார். அதுக்கு பிறகு 12 வருஷம் எங்களுடைய முபாரக் மௌலி அவர்களை மறக்க இயலாது. அவர் 12 வருஷம் தலைவராக இருந்திருக்கிறார். அவரை ஒரு பெரிய ஒரு பாட்டாக இருந்தது. அவர் மாஷா அல்லாஹ் அவருடைய துவாக்களாலும் இதாலும் எங்களுக்கு இவ்வளவுக்கு பூர்ணமாக இந்த இதெல்லாம் சிலைப்பெல்லாம் அடிக்கிறதுக்கு அவரே காரணகர்த்தாக இருந்தார் 12 வருஷம். அதுக்கு பிறகு வந்த நிர்வாகம் சலாம் சார் அவர் காலத்தில் அவர் 3 வருஷம் இருந்தார். அவர் காலத்திலும் சிறிய சிறிய வேலைகளை செய்து முடித்திருக்கிறோம். அதே நேரம் அவர் காலத்தில் தான் அந்த சோலார் பவர்ங்கிற சிஸ்டத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக பெற்றெடுத்து அதை நாங்கள் செய்து முடித்தோம். அதுக்கு பிறகு இந்த ஏணிப்படிக்கு ஒரு அழகான டிசைன் ஒன்று செய்து அதுக்குரிய வேலைகளை செய்து முடித்தோம். அதுக்கு பிறகு அந்த 3 வருடத்துக்கு பிறகு
இப்போது என்னிடம் இந்த தலைமைத்துவத்தை தந்திருந்தார்கள். அதில் நாங்கள் சிறிய சில முறைகளை பயன்படுத்த வேண்டுமென்றதுக்காக முதலாவது எங்களை இந்த மாபல் ஒட்டின விஷயம் இருக்க சில ஒழுக்கங்களையும் பேண வேண்டும் முஹல்லாவில்ன்றதுக்காக எமது பிள்ளைகள் முஹல்லாவில் இருக்கிற பிள்ளைகளும் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஜமாத்தினர்களுடைய பிள்ளைகளும் போதவஸ்தில் அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களை போதவஸ்திலிருந்து வெளியாக்குறன்னு சொன்னால் அவர்களை 5 நேரமும் தொழுகைக்கு அமர்த்த வேண்டும். அந்த நோக்கத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் இப்போது அந்த யார் வாராங்கன்றதை இனங்கண்டு பிள்ளைகளை அவங்களுக்கு சுபவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன். படிப்பு விஷயமான கிஃப்ட் ஒன்றை கொடுக்குறோம். ஏன்னா அதால் மாஷாலா இந்த முறை நாங்கள் போன கிழமை அந்த பரிசளிப்பு செய்த பொழுது 35 பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு கொடுத்துருந்தோம். அதை எங்களுக்கு முன் வந்திருந்தார் ஒரு கடை உரிமையாளர் இர்ஷாத் ஷாப்பிங் பிளேஸ் அவர்கள் முன் வந்து அதற்குரிய பரிசுகளை வழங்கி வைத்தார். அவருக்கு முதற்கண் ஜசாக்கல்லா ஹைரா. ஆனால் அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கேன் என்னன்னு சொன்னால் ஜமாத்தினர்கள் எங்கள் பள்ளியில் தொழுவாரார்கள். அவர்கள் மரணித்தால் அதோட அவர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரோட குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து அந்த மரணித்து 7க்குள்ள அவங்கள ஒரு சுபவில் ஒரு யாசின் குர்ஆன் ஓதி ஒரு துவா பிரார்த்தனை செய்கிறோம். யார் ஜமாத்தினர் மரணித்தாலும் இந்த இதை நாங்கள் சிஸ்டமாக இப்போ 2 பேர் எங்களோட ஜமாத்தினர் மரணித்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் இப்படி ஒவ்வொரு முறையை கொண்டாந்திருக்கோம். இப்படி பல முறைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொண்டாடுறதுக்கு இருக்கோம். ஏன்னு சொன்னால் பிள்ளைகளை எந்த வழியில் நல்ல வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இதை செய்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இன்னும் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறது. நான் முன்னுக்கு பார்த்தால் தெரியும், நிறைய குற வேலைகள் இருக்கிறது. மற்ற பாத்ரூம் குற வேலை மேலுக்கு இப்படி பல குற வேலைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதிலையும் மாஷா அல்லாஹ்னு சொல்லி 38 பிள்ளைகள் மதரசா பிள்ளைகள் ஹிப்லு ஓதுறாங்க, பார்ட் டைம் ஹிப்லு ஓதுறாங்க. அவங்களுக்கு இடவசதி பிரச்சனை இப்படி இருந்ததால தான் மேலுக்கு நாங்கள் இதை செய்வதற்குரிய ஏற்பாடை செய்திருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் எமது பிள்ளைகளே மதரசாவுக்கு நீங்கள் சேர்ப்பதென்றால் ஒழுங்காக சரியான முறையில் நாங்கள் ஒரு செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த மதரசா பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் அந்த மாபுல் அடித்து முடிந்ததுடன் ஒரு சரியான முறையில் ஒரு செயல் திட்டங்களை இந்த பிள்ளைகளை உருவாக்க இருக்கிறோம். அதே நேரம் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு நிச்சயம் தேவை. ஆகவே நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து எத்தனை தரம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். ஒரு தரம் இந்த முறை மட்டுமில்லை, இந்த பள்ளி தொடங்கினத்திலிருந்து இதுவரையும் எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறோம். இதே நேரம் 12 வருடத்துக்கு முன் இதே எங்களுடைய ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் அவர்கள் எங்களுக்கு அந்த டைமில் நாங்கள் பள்ளியை பெஸ்ட்டாக மேலுக்கு கீழுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள மாபிள் எல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ள அந்த முன் பக்கம் அவ்வளவு தோற்றமும் அழிஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ உடனடியாக எங்களுடைய ஹாஜியார் அவர்களிடம் போய் கேட்டபோது உடனடியாக அவர் அதை உடனடியாக எவ்வளவோ நீங்கள் என்னாலும் பிரச்சனை இல்லை, அது அவளை செய்து போட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போய் செய்து போட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த அவ்வளவுக்கும் அந்த டைமில் 12 வருடத்துக்கு முன்னே 3 லட்சம் ரூபா பொறுமதியான வேலைகளை அந்நேரம் செய்து தந்தார். ஏன்னா ஒரு விடயத்தை சீதத்தை நாம் சொல்லி காட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் 3 லட்சம்ங்கிறது இப்போதைக்கு சின்ன தொகையாக இருந்தாலும் அந்த டைமில் அது பெரிய தொகை, பொறுமதியான தொகை. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையாக சில விஷயங்களை செய்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு இந்த மாபிள் செய்கிறதுக்கு எங்களுக்கு எங்களுடைய நம்முடைய அகமல பஹாஜியாரின் குடும்பம் பெஸ்ட்டாக 2 லட்சம் ரூபா பணமாக தந்திருந்தார்கள். அதே மாதிரி அவரின் மகன் ஒருவர் சுவிஸில் இருக்கிறார், அவர் எங்களுக்கு 3 லட்சம் ரூபா காசி முன் தந்திருந்தார்.
இப்படி ஒவ்வொரு ஆளும் 2 லட்சம் 1 லட்சம் என்று சொல்லி பல பேரும் காசிகள் தந்துக்கிட்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்துக்கும் நல்ல அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு, அதே நேரம் இதே மாதிரி இன்னும் கீழுக்கு இதே மாதிரி செலவுகள் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் பெஸ்ட்டாக கீழுக்கு தான் அடிக்கிறதுக்கு இருந்தோம். ஆனால் பொறியியலாளர்கள் அவர்களின் ஆலோசனைப்படி அதில் சில நேரம் மண் இறங்கினத்தால் அந்த சில கொங்கிரீட்டில் சத்தம் கேட்குறது. அதால் அது சில நேரம் மண்ணை நிரப்பி எடுக்கிறதுக்கு இன்னும் நாட்கள் போகும். இதுக்கே நான் இந்த கீழுக்கு இந்த பேஸ் அடிச்சிருந்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டது, 3 இன்ச்சு பள்ளம் ஏற்பட்டதால் அந்த மேசன் சொன்னார் அது இதில் மாபிள் அடிக்கலான்னு சொல்லி, அதுக்கப்புறம் பொறியியலாளராக்களை கூப்பிட்டு எடுத்து லெவலிங் எடுத்து பார்த்தவளத்தை உண்மையாக பள்ளம் இருக்கிறது. அப்போ உடனடியாக இதுக்கு 3 லட்சம் ரூபா காசு மேலதிகமாக செலவழிக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் செய்யலாது. அதே மாதிரி இப்போ அங்கே நோன்பு வருகிறது. அப்போ அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் இந்த இதை இப்பயே தொடங்கினோம்னு சொன்னால் நோன்புக்குள்ள அது முடிக்க இல்லாமல் போய்விடும். அதுக்காக தான் மேலுக்கு முதல் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பு முடிய கீழ்த்தட்ட செய்வதாக முடிவாக்கியிருக்கோம் இந்த நிர்வாகம். ஆகவே எங்களுடைய இந்த சிரமம் பாராமல் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை வரவேற்புரையோடு தலைமை உரையை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற எங்களுடைய இந்த பள்ளிவாசுடைய தலைவர் நௌஃபரே பாவ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். பல விடயங்களை இந்த இடத்திலே சுட்டி காட்டியிருந்தார். நிதி தேவைகள் அதிகம். அந்த அடிப்படையிலே கிடைத்திருக்கின்ற நிதியை கொண்டு முடிக்க முடியாத இந்த வேலையை முடிக்க முடியாத இந்த காலகட்டத்திலே உங்கள் மத்தியில் இருந்து இன்னும் பல நிதிகளை எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே நியத்து வைத்தவர்கள் இருப்பார்கள், மரணித்தவர்களுக்கான நியத்து வைத்தவர்கள் இருப்பார்கள். அப்படியானவர்களிடம் இருந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய நிதியை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்ற இந்த வழியிலே 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் போதை பாவிக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் தொழுகைக்காக அந்த சிறார்களை அழைத்திருக்கிறோம் என்று சொன்னார் நௌஃபரே பாபா அவர்கள். இப்போது பல இளைஞர்கள் அந்த பாவனில் இருக்கின்றார்கள். அதாவது திசை மாறிய பறவைகளாக பறந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்பதற்கிணங்க அவர்களை வழிகெடுக்க கூடாது என்பதற்காக இப்போது எங்களுடைய இந்த பள்ளிவாசலை அண்டி இருக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற சிறார்களை அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒவ்வொரு தொழுகைக்கும் தவறாமல் வருவதற்காக பரிசுகளை அவருடைய பாடசாலை உபகரணங்களாக அள்ளி கொடுக்கின்ற ஒரு சேவையை நௌஃபரே பாவா அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் அதனை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு ஒருவர் முன்வந்து கடந்த வாரம் நான் நினைக்கின்றேன் வெள்ளிக்கிழமை அந்த பரிசெல்லாம் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள் சந்தோஷமாக அவற்றை வாங்கி வீட்டுக்கு போய் அதனை நான் நினைக்கின்றேன் பள்ளி அதாவது பாடசாலை கல்விக்காக பாவிப்பார்கள் என்று. அதுபோல் நீங்களும் முன்வந்து எதிர்வரும் காலங்களிலே இப்படியான மாணவர்களை பிள்ளைகளை சிறார்களை வழிகட்டு போகாமல் அவர்களை நல்ல நிலைக்கு வந்து உச்சம் தொட வேண்டும் என்பதற்காக உங்கள் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் எதிர்பார்த்து அடுத்து இந்த நிகழ்ச்சி நாங்கள் இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர் அலீம் அவர்கள் இருக்கின்றார். அவருடைய சில வார்த்தைகளை தருவதற்கு முன்பு கல்முனை ஜம்மியத்து உலமா சபையினுடைய செயலாளர் எங்களுடைய அன்புக்குரிய மௌலவி ஆசிக் அலி அவர்களை இங்கே வருமாறு அன்பாக வேண்டுகின்றேன். நான் நினைக்கின்றேன் பொருளாளர் அப்படிதானே? சரி, ஆசிக் அலி அவர்கள் நான் நினைக்கின்றேன் இங்கே உரையாற்ற வரப்போகிறாரா, பயான் செய்ய போகிறாரா அல்லது துவா பிரார்த்தனையா எது என்று தெரியவில்லை. வாருங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له وجا
والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم من بنى مسجدا لله يبتغي وجه الله بنى الله مثله في الجنة أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم. மேலான கண்ணியத்துக்குரிய இங்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய எம்முடைய சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசல், இன்னும் மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர், இன்னும் இந்த பள்ளிவாசல்களுடைய தலைவர்மார்கள், இன்னும் உலமாக்கள், இன்னும் இந்த பள்ளிவாசல்களில் உதவி செய்வதற்காக வேண்டி முன்வந்த தனவந்தர்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் விழித்தவனாக, என்ற ஒவ்வொருத்தரை பேரை சொல்ல போனால் அதுக்கும் கொஞ்சம் நேரம் போகும், அதனால் மொத்தமாக சொல்கிறேன். எல்லோரையும் விழித்தவனாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஒரு உயர்தரமான அவனுக்கு விருப்பமான ஒரு இடத்துல, அவனுடைய விருப்பமான ஒரு இடத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஜிப்ரீலே, அல்லாஹுக்கு மிக விருப்பமான பூமியில் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது இருக்கிறதா? அல்லாஹுக்கு விருப்பமான அடியார்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் பூமியில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு இடம்னு சொன்னா அது அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் தான். அல்லாஹுக்கு மிக விருப்பமான அடியார்கள்னு சொன்னா அந்த மஸ்ஜிதுக்கு யார் ஆரம்பத்தில் நுழைந்து இறுதியாக யார் வெளியாகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மிக நேசிக்கிறான் என்பா சொல்லிக்காட்டினான். மீண்டும் கேட்டார்கள், அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஒரு இடம் ஒன்று இருக்குதா? அல்லாஹுக்கு மிக வெறுப்பான அடியார்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஒரு இடம்னு சொன்னா அது பஜார்கள். அதிலும் வெறுப்பானவர்கள் யார் என்று கேட்டால் அதிகாலையில் நேரத்தோடு சென்று இறுதியாக யார் வெளியிலே வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு வெறுப்பானவர் என்பார் சொல்லி காட்டினார். எனவே அன்பான சகோதரர்களே, கண்ணியவான்களே, இந்த இடத்திலே நாம் அல்லாஹுக்கு விருப்பமான இடத்திலே விருப்பமானவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம்தான் மஸ்ஜிதுகள். ஏன்? அல்லாஹுவை துதிக்கக்கூடிய இடம், அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மஸ்ஜிதுகள். இந்த மஸ்ஜிதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் அல்லாஹுவை தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறது. இமாம் முஹம்மது அல் பாக்கிருடைய ஒரு ரிவாயத்தை சொல்கிறார்கள், இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கற்களை நீங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று விடாதீர்கள். நீங்கள் தவறுதலாக நீங்கள் சென்று கொண்டு விட்டாலும் அதனை ஒன்று அந்த பள்ளியிலே கொண்டு வைத்து விடுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அதனை இன்னொரு பள்ளி வாசலிடம் அதனை வைத்து விடுங்க என்பார் சொல்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு கற்களும் அல்லாஹ்வை தஸ்பீ செய்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியவான்களே, நாம் இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி நாம் உதவி செய்வதற்காக வேண்டி முன்வந்திருக்கின்றோம். இந்த மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும், இந்த மஸ்ஜிதுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நாம் முன்வந்திருக்கிறோம். இந்த மஸ்ஜிதுடைய சேவைகளை பற்றி தலைவர் பேசியிருந்தார். இந்த மஸ்ஜிதிலே நாங்கள் வெறுமனே நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது கட்டிடங்களை மாத்திரம் நாம் பொறுப்பெடுக்கவில்லை, இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகளையும் நாம் பொறுப்படுத்தியிருக்கிறோம்.
இந்த மஸ்ஜிதிலே நாம் தொழுகையாளிகளை உருவாக்கப் போகிறோம், அதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு இனிமையான ஒரு செய்தியை எங்களுக்கு முன்னால் சொன்னார். ஏன் ஒவ்வொரு நிர்வாகங்களும் வருவது, எல்லா நிர்வாகத்தில் உள்ளவர்களும் நினைப்பது என்னவென்றால், மஸ்ஜிதுக்கு நிர்வாகம் போட்டுவிட்டால் நாம் பள்ளிகளை கட்டுவதுதான் நம்முடைய பொறுப்பு. அந்த மஸ்ஜிதிலே ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் கஞ்சி கொடுப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. அந்த ரமலானுடைய காலத்திலே இமாம்களுக்கும் முஅத்தின்களுக்கும் நாம் கொடுப்பனவுகளை கொடுக்க வேண்டும், இதுதான் நம்முடைய பொறுப்பு என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான பொறுப்பு என்னவென்றால், அந்த மஸ்ஜிதை அமைப்பது மாத்திரம் அல்ல, அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹோடு இணைப்பதுதான் அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அதற்கும் கேள்வி கணக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மஸ்ஜிதிலே வாலிபர்களை இந்த மஸ்ஜிதோடு இணைப்பதற்காக வேண்டியுள்ள முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சிறார்களை அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு தொடர்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த இடத்திலே ஓதப்படக்கூடிய இடத்திலே தான் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த கட்டட வேலையின் காரணமாக அது கீழே சென்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் உதவி செய்ய வந்த ஒரு இடம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாம் உதவி செய்ய வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள் சொன்னால், மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி, யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பள்ளியை யார் கட்டுகிறார்களோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் அமைக்கிறான் என்பா சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள், நாம் செய்திருக்கக்கூடிய அந்த உதவிகள் எவ்வளவு நன்மைக்குரிய உதவிகள் சொன்னால், எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீடை ஆக்கக்கூடிய ஒரு அமலை நாம் செய்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நாம் செய்யக்கூடிய உதவிகள் அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். சிலர் லட்சக்கணக்கிலே கொடுத்திருப்பார்கள், சிலர் ஆயிரக்கணக்கிலே கொடுத்திருப்பார்கள், சிலர் 100 கணக்கிலே கொடுத்திருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள். இப்னு மாஜாவில் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு புறா தங்கக்கூடிய அளவு, அந்த புறாவினுடைய ஒரு கூட்டினுடைய அளவுக்காகவாவது யார் மஸ்ஜிதுக்கு உதவி செய்கிறார்களோ அவருக்கும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் வீடை அமைக்கிறார் என்பா சொல்லி காட்டினார். சிலர் நினைப்போம், நாம் பள்ளியை முழுமையாக கட்டி கொடுத்தால் தான் எமக்கு சொர்க்கம் என்பா நினைப்போம், சொர்க்கத்திலே வீடு என்பா நினைப்போம். இல்லை, எங்களால் நாங்கள் என்ன சின்ன ஒரு முயற்சியைத்தான் நாம் செய்கிறோமா, அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. வருகின்ற ரமலான் வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நோன்பாளியை நோன்பு திறப்பிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாலும் அந்த நோன்பாளியுடைய கூலியை போன்றுள்ள கூலி கிடைக்கும் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போன்றுதான் இந்த மஸ்ஜிதுடைய அமல். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுக்கு நாம் கொடுக்கக்கூடியது சிறியதாக இருக்கலாம், அது பெரியதாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே அது உயர்ந்த ஒரு அமலாக இருக்கிறது. ஆனால் மஸ்ஜிதுகள் கட்டப்படக்கூடிய சமயம், அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமைக்கப்படக்கூடிய சமயம் தூய்மையான பணங்களை கொண்டு அமைக்கப்பட வேண்டும். அந்த மஸ்ஜிதுகள் தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மஸ்ஜிதுகளாக இருந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னதாக அந்த கஅபாவுடைய புனர்நிர்மாணம் செய்யப்பட்டிருந்தது. நபி அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே கஅபாவுடைய புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. ஆனால் முதலாவது முடிவு என்ன தெரியுமா? அந்த கஅபாவுக்கு செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பணங்களும் ஹலாலான பணங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கற்களும் ஹலாலான பணத்தினால் வாங்கப்பட்ட கற்களாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை போட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இப்போது வந்த செல்வங்களையும் அந்த கற்களையும் எடுத்து அந்த கஅபாவை கட்டி விட்டார்கள். முன்னால் இருக்கக்கூடிய அந்த அரை வட்டம் என்று சொல்லக்கூடிய ஹதீம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை கட்டுவதற்கான அந்த பணம் கிடைக்கவில்லை. அதை அவ்வாறே விட்டு விட்டார்கள்.
ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு முன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, இப்போது எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, பைத்துல் மால்கள் நிறைய இருக்கிறது, அந்த பகுதியை கட்டலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் சமூகத்திலே அது ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டு விடும் என்பதற்காக வேண்டி நான் அதை விட்டு விடுகிறேன். அந்த நேரம் ஹலாலான பணத்தை கொண்டு மாத்திரம் அது கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த பகுதி அது விடுபட்டது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த மஸ்ஜிதுகள் அது ஹலாலான பணத்தால் மாத்திரம் அது கட்டப்படுமோ அந்த மஸ்ஜிதிலே தொழக்கூடிய அந்த தொழுகைகளும் ரூஹானியத்தாக இருந்து கொண்டிருக்கும். அந்த தொழக்கூடியவர்கள் அவர்களுக்கு இன்பம் இருந்து கொண்டிருக்கும். ஆகையினால் மஸ்ஜிதுகளை கட்டுவதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் முன் வருகிறோமோ எம்முடைய செல்வங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி வரக்கூடாது. அந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கிலே வர வேண்டும். தூய்மையான செல்வங்கள் இந்த மஸ்ஜிதிலே வந்து அமைய வேண்டும். ஏன் இந்த மஸ்ஜிதிலே இன்னும் தேவைப்பாடுகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவைப்பாடுகளின் ஒரு பகுதியை நிறைவேற்றியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஹல்லா வாசிகள், இந்த ஊருடைய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் தனவந்தர்கள், இந்த ஊர் கொடுக்கக்கூடிய ஊர், இந்த ஊர்கள் முன்மாதிரியான ஊர்கள். ஏன் இந்த ஸ்ரீலங்காவிலே எம்முடைய இந்த நாட்டிலே ஒரு முன்மாதிரி மிக்க செயல்களை இந்த வெள்ள அனர்த்தத்திலே செய்துவிட்ட ஒரு ஊர்தான் இந்த சாய்ந்த மருது. எல்லோரும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் இந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். வெளியிலே சென்றால் இந்த மக்களை புகழ்கிறார்கள். எம்முடைய இந்த சாய்ந்த மருது மக்கள் அவர்கள் கொடுத்த அந்த தான தர்மங்களை புகழ்கிறார்கள். எனவே இந்த ஊர் மக்கள் இது கொடுக்கக்கூடிய ஊர்கள் இதுகள். எனவே இதிலே கொடுக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு ரூபாய்களும் ஹலாலானவைகளை கொடுத்து நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த பள்ளிவாசலுக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுத்து விடாதீர்கள். ஜகாத்துடைய பணத்தினால் பள்ளிவாசல்களை கட்ட முடியாது, மதரசாக்களை கட்ட முடியாது. எனவே நானும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜகாத்துடைய பணத்தை, அந்த நோன்பு காலம் வருகிறது, பள்ளியுடைய வேலைப்பாடுகள் இருக்கிறது, என்னுடைய ஒரு பங்களிப்பும் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜகாத்தை கணக்கிட்டு அந்த ஜகாத்துடைய பகுதியை பள்ளிவாசலுக்கு கொடுத்து விடாதீர்கள். ஏன் அது சேர வேண்டிய இடம் வேறாக இருந்து கொண்டிருக்கிறது. அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எவ்வாறு இந்த இடத்திலே நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையை அமைக்க வேண்டும், இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை செழிப்பாக்க வேண்டும், இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையோடு மக்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எவ்வாறு ஒன்று சேர்ந்தோமோ அல்லாஹு தஆலா எம்முடைய நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். கியாமத்திலேயும் அல்லாஹ் எம்மளை சொர்க்கத்திலே அல்லாஹ் எல்லோரையும் ஒன்றாக வைப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இப்போது என்னால் முடிந்தது எதுவோ அதை நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும். ஏன் இந்த மஸ்ஜிதிலேயே குறைபாடுகள் இருக்கிறது. குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடம் இன்று தேவையோடு இருந்து கொண்டிருக்கிறது. தொழக்கூடிய இடம் தேவையோடு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்களும் ஒருத்தருடைய நெற்றி அல்லாஹ்வை முன்னோக்கி வரக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய இடத்துக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். படைத்த ரப்புவை சிரம்பணியக்கூடிய இடத்தை நாம் அமைப்பதற்காக வேண்டி பாடுபடுகிறோம். நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலிகள் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் நாம் இதற்காக வேண்டி முயற்சிகள் செய்கிறோமோ அத்தனை பேருக்கும் கூலிகள் இருக்கிறது. என்னால் பொருளாதார ரீதியாக உதவி செய்ய முடியாது, ஆனால் என்னுடைய பலத்தால் உதவி செய்ய முடியுமாக இருக்கிறது. நான் கீழே கிடக்கக்கூடிய கற்களை மேலே நான் தூக்கி கொண்டு வைக்கிறேன். அன்பார்ந்த சகோதர பெரியார்களே, இதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது, இதற்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளியில் கிடக்கக்கூடிய அந்த ஊத்தை எடுத்து வெளியிலே போட்டாலே சொர்க்கம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகையினால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, என்னால் எப்படி முடியுமோ நான் அந்த முயற்சியை செய்ய வேண்டும். என்னால் பொருளாதார ரீதியிலே முயற்சி செய்ய முடியுமா? என்னுடைய பலத்தால் முயற்சி செய்ய முடியுமா? சிந்தனை ரீதியாக முயற்சி செய்ய முடியுமா? இந்த பள்ளியை அமைப்பதற்காக வேண்டி, இந்த பள்ளியை செழிப்பாக்குவதற்காக வேண்டி என்னுடைய அந்த சிந்தனை ரீதியான என்ன முயற்சிகள் இருக்கிறது
அந்த முயற்சியை நாம் இதிலே கொடுப்போமாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் இருக்கிறது. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், பள்ளியிலே ஒரு வேலை பளுக்கள் இருக்கிறது, சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறோமா? அந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாம் ஒரு பணியை செய்வதற்காக வேண்டி நாம் பெற்றோர்கள் நாம் தூண்டுகிறோமா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பணியை செய்வதற்காக வேண்டி பிள்ளைகளை அனுப்புகிறார்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கும் நன்மை இருக்கிறது. நாம் நன்மையை நாம் குறைத்து விடக்கூடாது. இதனால தான் நன்மை அதிகமாக கிடைக்கும், இதனால் நன்மை குறைவாக கிடைக்கும் என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. படைத்த ரப்பு அல்லாஹ் விசாலமான அருட்கொடை உள்ளவன். அல்லாஹுடைய அந்த இரக்கம் அது விசாலமானது. அல்லாஹ் கொடுப்பதிலும் விசாலமானவன். எனவே அல்லாஹ் எமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மஸ்ஜிதுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மஸ்ஜித் இது வரலாறுகள் சொல்லப்பட்டது 69 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இது பழமை வாய்ந்த தோற்றத்தை நாம் நேரடியாக கண்டவர்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த தோற்றத்தை பார்க்கின்ற சமயம் சந்தோஷமான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. இதிலே எத்தனை நிர்வாகங்கள் மாறினார்களோ, யார் யாரின் மூலமாகலாம் எந்தெந்த சேவைகள் செய்யப்பட்டதோ அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை மக்களும் இதிலே உதவி செய்தவர்கள் அநேகமானவர்கள் கபரை அடைந்து விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கபருக்கும் நாம் தொழக்கூடிய நன்மை சென்று கொண்டுதான் இருக்கும். இதில் யார் யாரெல்லாம் தொழுகிறோமோ அத்தனை தொழுகையுடைய நன்மையும் சென்று கொண்டிருக்கிறது. நாம் நினைப்போம் நாம் வக்துக்குத்தான் வருகிறோம், லுகருடைய நேரம் தொழுதுவிட்டு நாம் போகிறோம் என்பா நினைக்கிறோம். நாம் சென்று விட்டோம் சொன்னால் அல்லாஹுடைய வானவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய வானவர்கள் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய ஒரு விடயத்தை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகையினால் இந்த மஸ்ஜித் குறைபாடுகளோடு இருக்கிறது. இதற்கு நாம் முன் வந்திருக்கிறோம். இந்த முயற்சியை எம்மளாலே முடிக்க முடியும். இந்த ஊர் அதுக்கு உரிய ஊர். இந்த ஊர் இந்த மஸ்ஜித் அல்ல, இன்னும் பல மஸ்ஜிதுகளை அமைப்பதற்குரிய ஒரு ஊர்தான் இந்த ஊராக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் முன்வர வேண்டும். எங்களால் முடியுமான எந்த உதவியோ அந்த உதவியை நாம் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்கு யார் யாரெல்லாம் நாம் உதவி செய்தோமோ, இன்னும் உதவி செய்வதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் நியத்துகளை வைத்திருக்கிறோமோ, அல்லாஹு தாலா அனைவருடைய நியத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அனைவருடைய செல்வத்திலும் அல்லாஹு தாலா பரக்கத்துகளை செய்வானாக. யார் யாரெல்லாம் இந்த நிர்வாகத்திலே யார் யாரெல்லாம் இதற்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ அத்தனை உள்ளங்களுடைய முயற்சிகளையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த நிர்வாகத்திலே இருந்து இந்த மஹல்லாவிலே இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் யார் யாரெல்லாம் மன்னரையை நோக்கி சென்றிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய மன்னரையிலையும் அல்லாஹு தாலா வெளிச்சத்தை ஏற்படுத்துவானாக. அந்த மன்னரையை அல்லாஹு தாலா விசாலமாக்குவானாக. அந்த மன்னரையிலே அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ், எங்களையும் இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய எல்லா பங்களிப்புகளிலே எங்களையும் அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களையும் இணைத்து அருள் புரிவாயாக. எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை உதவியாளர்களுடைய செல்வத்திலையும் யா அல்லாஹ் நீ பரக்கத்துகளை செய்வாயாக. அவர்களுடைய தொழில்களிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்வாயாக. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அவங்களுடைய குடும்பங்களிலே நல்லவர்களை முத்தகீங்களை அல்லாஹ் உருவாக்குவாயாக. இந்த மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யக்கூடிய இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவாயாக. இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து தனவந்தர்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை நீ கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொடர்ந்து சில வார்த்தைகளை தருவதற்காக இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர் அலீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பள்ளிவாசல்களோடு நாங்கள் இறுக்கமாக இருக்கின்ற போது இறைவன் தருகின்ற நன்மைகள் என்ன என்ன என்பதை எல்லாம் அள்ளி அள்ளி தந்து விடைபெற்ற
கல்முனை ஜமியத்துல் உலமா கிளையினுடைய பொருளாளர், நிந்தவூர் அல் ரப்பானியா அரபு கல்லூரியுடைய அதிபர், எங்களுடைய அன்புக்குரிய மௌலவி எம்ஐ ஆசிக் ஹிலிரி அவர்களுக்கு நன்றிகளை இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இந்த சந்தர்ப்பத்திலே சுபகு தொழுகை முடிந்ததும் கையிலே கூட்டுகின்ற பணியை, பள்ளிவாசலை சுத்தப்படுத்துகின்ற பணியை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்களால் பார்க்கின்ற ஒருவர் அலீம். சுபக தொழுகைக்கு வருவோம், பள்ளிவாசல் தொழுகை முடிந்ததும் பலரும் ஓடிவிடுவார்கள், தாலீம் வாசிக்கப்படும், அதிலே குறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்கள். ஆனால் அலீமுடைய பணி, இந்த பள்ளியிலே சுத்தப்படுத்துகின்ற பணி, அவருக்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம். நாங்கள் கண்ட உண்மை, அந்த உண்மைக்குண்மையாய் நடக்கும் எங்கள் அன்புக்குரிய அலீம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு கிடைக்கின்றோம். இங்கே பிரதானமாக அழைக்கப்பட்டிருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவர், சகாத் நிதியத்துடைய தலைவர், பள்ளிவாசல் தலைவர், வர்த்தக சங்க தலைவர், எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் முபாரக் அவர்கள் இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு பல விடயங்களை முன்வைக்க இருக்கின்றார். அவருடைய உரையின் போது அவற்றையும் நாங்கள் செவிமடுக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து இந்த பள்ளிவாசலுடைய மேல் தளத்திலே தரை ஓடுகள் பதிக்கப்படுகின்ற நிகழ்வு, அதன் ஆரம்ப கட்ட வேலை இன்று ஆரம்பம் என்பதற்காய் அத்தனை பேரையும் இங்கே அழைத்திருக்கின்றோம், வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருடைய கைகளும் இந்த மார்பிளில் பட வேண்டும், அந்த மார்பிள் இங்கே ஒட்டப்பட வேண்டும், நீண்ட காலம் நின்று நிலைக்க வேண்டும். குறுகிய காலம் அந்த மார்பிள் எமக்காக பயன்பட்டு மீண்டும் கிளம்பக்கூடாது. குறைந்த விலையில் மார்பிள்களை வாங்குகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இங்கே எங்களுடைய நௌபரி பாபா அவர்கள் சொல்லியிருந்தார். அதனால்தான் தரமிக்க மார்பிள்களை நாங்கள் வாங்கி இருக்கின்றோம், அவற்றை பொறுத்து இருக்கின்றோம். உங்களுடைய நிதி போதாமை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றோம். எனவே நியத்து வைத்தவர்கள் பலர் அந்த உதவிகளை செய்ய முடியாத நிலையில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் இருக்கின்றார்கள், அதுபோல் அனாதைகள் இருக்கின்றார்கள். அப்படியானவர்களிடத்திலே இருந்து இந்த நிதிகளை நீங்கள் கொண்டு வருவதற்காக மஹல்லா வாசிகளாக இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு தினமும் வீடு வீடாக போகின்றோம். அந்த பணியை இந்த நிர்வாகம், இந்த தலைவருடைய பணியின் கீழ் செய்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக இங்கே எங்களுடைய அன்புக்குரிய அலீம் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். வாருங்கள் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நேரத்தை கருத்தில் கொண்டு பேர் குறிப்பிடாமல் வருக வருகவென வரவேற்று விழிப்போர் இந்த பள்ளிவாசல் மசூதுல் ஆரிஃபின் பள்ளிவாசலிலே மிகவும் சிறப்பான கடமைகளை இந்த நிர்வாகத்தினரால் திட்டமிடல் மூலம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திட்டங்களும் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் பள்ளிவாசலோடு இணைத்ததாக எங்களுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மஹல்லா வாசிகளும் ஜமாத்தினரும் எல்லோரும் இந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். முதற்கட்டமாக எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டது போன்று சின்னஞ்சிறார்களை நாங்கள் ஊக்குவிப்பதற்காக பரிசில்களை வழங்குகின்றோம். இரண்டாம் கட்டமாக எங்களுடைய இந்த பள்ளிவாசலிலே ஜமாத்தாக தொழுதவர்களுக்கு யாசின் ஓதி துஆ செய்கின்றோம். இன்னும் பல சேவைகளாக எங்களுடைய மஹல்லாவிலே இருக்கின்றவர்கள் யார் யார் எந்தெந்த கடமைகளிலே எந்தெந்த பொறுப்பிலே இருக்கின்றார்கள், ஆலிம்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், இன்ஜினியர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், டாக்டர்மார் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், உலமாக்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் ஒரு ஆவணமாக இப்போது அதனை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வீட்டுக்கும்
இது சம்பந்தமாக விண்ணப்ப படிவத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதிலே அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தகவல்களை இந்த பள்ளிவாசலுக்காக வழங்கியிருக்கின்றார்கள். இதன் நோக்கம் இந்த பள்ளிவாசல் எல்லையிலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள், ஒரு அனர்த்தங்கள், ஒரு நிலைப்பாடுகள் வருகின்ற நேரம் இந்த யார் யாரை அணுக வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் முன்னுக்கு நோட்டீஸ் போர்டிலே போட இருக்கின்றோம் எங்களுடைய இந்த வரலாற்றுகளை. அது மட்டுமல்லாது இந்த பள்ளிவாசலின் முக்கியமாக பல செயற்திட்டங்களை எதிர்காலத்திலே செய்ய இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முக்கியமாக இந்த பள்ளிவாசலை பொறுத்த மட்டிலே நாங்கள் தீர்மானம் ஒன்றை எடுத்தோம். இந்த பள்ளிவாசலுக்கு கீழ்த்தளத்துக்கும் மேல் தளத்துக்கும் தரை ஓடுகள் பதிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்தோம். அப்படி இருக்கின்ற நேரம் எவ்வாறு இதுக்கு நிதி சேகரிப்பது என்ற ஒரு யோசனை எங்கள் மனதிலே ஒரு அன்னளவான ஒரு எஸ்டிமேட் ஒன்றை போட்டோம். கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் இந்த கீழுக்கும் மேலுக்கும் தேவைப்பட்டது. அதனை நாங்கள் சஃபாக பிரித்தோம். ஒரு சஃபுக்கு 99,000 ரூபாய் தேவைப்பட்டது. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு வீடு வீடாக நாங்கள் குழு குழுவாக சென்றோம். எல்லோரும் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றார்கள். லட்சக்கணக்கிலே அந்த சௌஃபை பிரித்து பிரித்து எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் எடுப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எங்களுக்கு நேரம் இல்லை இன்னும் போவதற்கு. நிறைய பேர் எங்களை அணுகி வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை முடித்துவிட்டுத்தான் நாங்கள் போவதற்கு இருக்கின்றோம் நிறைய இடங்களுக்கு. எனவே இது முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இந்த நிகழ்வை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பள்ளிவாசலின் முக்கியமான நிறைய வேலைகளை நாங்கள் செய்வதென்று சொன்னால் பொருளாதார ரீதியாக எங்களுடைய கைப்பலம் இருக்க வேண்டும். அந்த பொருளாதாரத்தை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள், இந்த மஹல்லா வாசிகள், ஏனையோர் அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளிக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் லட்சக்கணக்கிலே அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று மேலும் சகோதரர்களே, நாங்கள் அன்புடன் வெளிநாட்டு உறவுகளோடு இந்த நேரலையாக நான் பேசிக்கொள்வது, இந்த பள்ளி வாசலுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு, அத்தோடு இந்த நிகழ்விலே எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்றீர்கள். இதிலும் உங்களால் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களை தெரிந்திருக்கும். அதாவது என்னுடைய நண்பர் கட்டாரில் இருக்கின்றார், என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கின்றார், லண்டனிலே இருக்கின்றார். எனவே அவர்களை நீங்கள் அணுகுங்கள். அவர்களையும் அணுகி அவர்களை எங்களோடு இணைய வையுங்கள். நாங்கள் அவர்களோடு பேசுகிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றவர்களும் எல்லோரும் இந்த ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டு, இந்த நிகழ்விலே வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலிருந்து இந்நேரத்தை கருத்தில் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வசல்லாம். நல்ல பெருமதியான விடயங்களை உள்வாங்கி நாம் எல்லோரும் புரியும் வண்ணம் பேசி விடைபெற்ற இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர் அலீம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்போது நாங்கள் உரையாற்ற அன்போடு அழைப்பது சாய்ந்தமருது மாளிகை காடு வர்த்தக சங்க தலைவர், அதுபோல் பள்ளிவாசல் தலைவர், பைத்துல் சகாத் நிதியத்துடைய தலைவர், இன்றைய நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய பெருந்தகை அல்ஹாஜ் முபாரக் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, அதே போன்று பெரியோர்களே, சகோதரர்களே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஸ்ஜிதிலே நான் எனது தகப்பனார் சிறிய வியாபாரம், கோழி முட்டை வியாபாரம் செய்து கொண்டு அவர் எனது வாப்பம்மாவிடம் கொடுத்துவிட்டு என்னை சிறுபிள்ளையாக இருக்கும்போது அழைத்து வருவார். எனக்கு தொழ தெரியாது, அந்த சைட்டில் குந்தி இருப்பேன். வாப்பா தொழுதுட்டு மிச்ச நேரத்துக்கு பிறகுதான் அவர் எல்லா சகவாசங்களோடையும் பேசிட்டு தாலியும் வாய்ச்சி முடிச்சுட்டு எல்லா வகையான ஆக்களோடையும் பேசி வச்சுட்டு தான் திரும்பி பார்ப்பார். அந்த மஸ்ஜிது தான் இந்த மஸ்ஜித். அதே போன்று என்ன வாப்பம்மாவுடையும் வந்து நாரிசா வாங்குவதற்காக அந்த பக்கம் வந்து காத்துக்கிருந்து வாங்கி செல்வேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் காலையிலே அழைப்பை ஏற்படுத்தினார்கள். நான் வருவேன் என்று சொன்னேன். ஆனால் பேச இருப்பது எனக்கு உண்மையாக தெரியாது. எங்களுடைய நௌஃபர் ஹாஜியார் அவர்கள் இந்த இடத்திலே அழைத்தார்கள். நான் வந்தேன். நானும் எங்களுடைய ஜும்மா மஸ்ஜிதிலே அந்த பக்கம் வேலை பளு காரணமாக கொஞ்சம் அந்த புல்லு கொத்துற அந்த ஏரியாவில் நின்று கொண்டிருந்தேன். பகல் சாப்பிட போக கிடைக்கவில்லை. வேலை செய்தவர்களெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு 3:20க்கு தான் நான் வீடு சென்றேன். அதுக்கு பிறகுதான் திருப்பி ஞாபகம் வந்தது இங்கு செல்ல வேண்டும் என்று. ஜமாத் கிடைக்கவில்லை, பின் வரிசையில் தான் தொழுதேன். அதுக்கு பிற்பாடு உங்களோடு இணைந்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த மஸ்ஜிதுடைய இந்த செலவை செய்வதற்கு, இதை பரிபாலனம் செய்வதற்கு, இதை ஹிதுமத் செய்வதற்கு, இதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் குறிப்பிட்டவர்களை குறிப்பிட்ட காலத்துக்கு தேர்ந்தெடுத்துள்ளான். அந்த வகையிலே நான் சிறு வயதிலே இருந்து இன்று வரைக்கும் இந்த ஆரிஃபின் மஸ்ஜித், நேரத்தோட மக்காம் என்று சொல்வார்கள், இந்த மஸ்ஜிதிலே உலமாக்கள் நிர்வகிச்சிருக்கிறார்கள், சாதாரணமானவர்கள் நிர்வகிச்சிருக்கிறார்கள். எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆசை ஆர்வத்தோட இதை அல்லாஹ்வோட கட்டளையே எடுத்து செய்ய வேண்டும் என்றும், மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் என்றால் யார் என்பதை விளங்கியும், அதே போன்று அமல் இபாதத்துகள் கூடுவதற்கு யார் முன்முறமாக இருக்க வேண்டும், யார் என்னென்ன விஷயங்களை செய்தால் அந்தந்த விஷயங்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும், அது சிறப்பாகும், சீராகும், அல்லாஹ் நாள மறுமையில் அதுக்குரிய கூலியை தருவான் என்ற விளங்கியவர்களை அன்று தொற்று இன்று வரைக்கும் இந்த ஆரிஃபின் மஸ்ஜிதில் முன்மாதிரியாக வைத்து கொண்டு வைப்பதையிட்டு சந்தோஷம் அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அன்று தொற்று இன்று வரைக்கும் சிறப்பாக செய்து இந்த பணியை செய்து வைப்பதையிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோரும் இவங்களுக்காக துவா செய்வோம். ஏனென்றால் மஸ்ஜித் நிர்வாகிகள் எல்லோரும் ஒரே மாதிரி அமைவதில்லை. ஒரு சிலர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வருவார்கள், ஒரு சிலர் ஒரு பேரும் புகழுக்குமாக வருவார்கள், ஒரு சிலர் அதை விளங்கி இது போன்று ஹிதுமத் செய்து நாங்கள் வேர்வை சிந்து நாங்கள் பணம் அதுக்கு செலவழித்து எங்களுடைய நேரத்தை செலவழித்து அதுக்குரிய தியாகம் பண்ணி சிலர் வருவார்கள். அந்த வகையில் எல்லா நேரங்களிலும் இதை தியாக நோக்கத்தோடையும் வேர்வை சிந்தியும் அவர்கள் பணத்தை போட்டும் அவர்கள் நேரத்தையும் போட்டு செய்வதற்கு இந்த மஸ்ஜிதுல் ஆரிஃபின் மஹல்லாவாசிகள் இவங்களுக்காக துவா செய்யுங்க. அதே போன்று உலமாக்கள் இந்த மஸ்ஜிதுல் ஆரிஃபினை ஒரு அழகான முறையில் நிர்வாகம் செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுடைய முபாரக் ஹசரத் அவங்க இப்போ வக்தில் இருக்கிறாங்க ஜமாத்தில், அவங்களும் இதை சிறப்பாக செஞ்சாங்க. அதுக்கு முன்னுள்ளோரும் சிறப்பாக செஞ்சாங்க.
அதுக்கு இப்போது செய்திருக்கிறவர்களும் அந்த வகையில் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. ஆகையினால் யார் யாரெல்லாம் என்னென்ன நோக்கத்துக்காக அவங்க வந்தாங்களோ அவங்கள நோக்கத்தை நாங்கள் தலையில் எடுத்துக்கொண்டோ அதை முட்டுக்கட்டையாகவும் அதை ஒதுங்கியும் இருந்து கொண்டு போனோம் என்று சொன்னால் சிறப்பாக செய்வதற்கு ஆள் இல்லாமல் போயிடும். அந்த வகையில் யார் யாரெல்லாம் சிறப்பாக அழகான முறையில் மஸ்ஜிதுக்குரிய ஹிதுமத்தை பேணி அதுக்குரிய ஆக்கள் என்ன மாதிரி செய்யணும்னு விளங்கி யார் யாரை கொண்டு வச்சா இபாதத்துடைய அடிப்படையில் அந்த மல்லாவாசிகள் இன்னும் தொழுகையாளிகளாக ஆகுவாங்க, என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று இருக்கிறாங்களோ அந்த வகையில் உள்ளவர்களுக்கு இன்னும் உதவிகள் ஒத்தாசைகள் செய்து அதை இன்னும் ஊக்குவிச்சு இந்த மஸ்ஜிதுல் ஆரிஃபீன்ல இருக்கிறவங்கள மாதிரி நாங்களும் உருவாகணும் என்று 2 விதமான நியத்துகளையும் வச்சு நாங்கள் அதோட போட்டி போட்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஊரில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம், தொழுகையாளிகளை கூட்டலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க, தொழுகையாளிகளை கூட்டுங்க. அதே போல் தாய் தகப்பனுக்கு பெற்றோருக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குங்க. கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அந்த வாழ போகிற காலத்தை நாங்கள் வீணடிச்சிட்டு 50 வயசு 55 வயசு 60 வயசில் நாங்கள் யோசிக்கிறோம் நம்மட புள்ள எப்படி போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி போயிட்டுன்னு சொல்லி யோசிச்சுட்டு நாங்கள் கவுத்தை விட்டு போட்டு திருப்பி கவுத்தை கட்ட போனோம்டா நம்மட புள்ள நமக்கு அடிக்க வருவான். ஆகையினால நாங்கள் ஒரு 20 வயசு 18 வயசு 15 வயசில் அப்படியான விஷயங்களை கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும், புள்ள கொஞ்சம் உத்து பார்க்கத்தான் செய்வான். அந்த வகையில் நாம் எல்லோருமாக சேர்ந்து மஸ்ஜிதுக்கு போகும்போது பிள்ளைகளை கூட்டி செல்வது, அதே போல நல்ல அமல் இபாதத் செய்யக்கூடிய இடங்களுக்கு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், என்ற தகப்பனார் சாக்கு வியாபாரம் பண்ண போதும் எங்களை கூட்டி கொண்டு கொழும்பு மர்கஸ்ல கொண்டு போய் கேட்ல கொண்டு போய் வைப்பார். என்னதுக்காக வேண்டி, சோத்துக்காக வேண்டி இல்லை, அங்க செய்யற அமல் இபாதத்துகளை பார்த்துக்கிட்டு சொல்லி வைப்பார். அதெல்லாம் நாங்க பார்த்தோம். இதை ஏன் செய்யறாங்க, என்ன மாதிரி செய்யறாங்க, கோடீஸ்வரன் செய்யறான், ஏழையானவன் செய்யறான், பிச்சைக்காரன் செய்யறான், எல்லாரும் அதை செஞ்சு கொண்டு போறாங்க. அதை சொந்த புத்தியில யோசிக்கிற அளவுக்கு அல்லாஹ் சக்தியை தந்தான். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட பிள்ளைகளையும் முன்மாதிரியாக சிறு வயசுலிருந்து 12 வயசு 14 வயசுல கூட வச்சு பிள்ளைகளை நீங்க நண்பர்களாக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாரு உங்களோட நண்பன் என்று சொல்லி கேட்டா என்ற தகப்பன் என்று சொல்லணும், யாரு உங்களோட நண்பன் என்று சொல்லி கேட்டா என்ற தாய் என்று சொல்லணும். இந்த மாதிரி அளவுக்கு நீங்க பிள்ளைகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க அழகான முறையில நல்லொரு சமூகத்தை இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு பார்க்கலாம். அதே போல மஸ்ஜிது நிர்வாகிகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா பொய், அதுக்கு இந்த இது என்னது கேரக்டர் கொடுக்கறது, அந்த மாதிரி கேரக்டர்களை கொடுக்காதீங்க. சில விஷயங்கள்ல நாங்க முன்மாதிரியா இருந்துட்டு பார்க்கிறோம், குடுக்காரன் கஞ்சாக்காரன் அபின் ஜாபரம் பண்றோம், அவனுக்கெல்லாம் கேரக்டர் கொடுக்க போறீங்க. அதே போல அவனுக்கு சொல்றீங்க தொழுகையாளி மட்டுமென்று சொல்லல, நீங்க அவன் இபாதத்தாளி, அந்த அளவுக்கும் கேரக்டர் கொடுத்த பள்ளி மஸ்ஜிதுகள் இருக்கீங்க. நீங்க எல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை பயந்தீங்கன்னா தான் உங்களோட சீல் ஹலாலாக வேலை செய்யும். அதே மாதிரி உங்களோட கண் பார்வை அழகான முறையில் வேலை செய்யும், உங்களோட சிந்தனா சக்தி அழகான முறையில் வேலை செய்யும். ஆகையினால நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இது பெரிய ஒரு பொறுப்பு, சின்ன பொறுப்பு இல்லை. அதை நாங்க ஒரு அழகான முறையில் எங்களுக்கு உள்ளத்துல நாங்க போதையை குடிச்சா எப்படி போதை வெறும்னு சொல்லி போதை குடிக்கிறவனுக்கு தெரியுதோ, மஸ்ஜிது நிர்வாகம் என்றதும் நாங்க உண்மைக்கு உண்மையாக செய்யும் போது அல்லாஹ் அதை நாள மறுமையில உலமாக்கள் சொல்றாங்க, எப்படி போதை நமக்கு தரப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதோ அந்த போதை மாதிரி நாங்க மஸ்ஜித் நிர்வாகம் செய்யறத போதையாக்கிடுவான் அல்லாஹ். அந்த போதை வெறும் என்று சொன்னா அழகான முறையில உலமாக்களை மதிப்போம். பள்ளிக்கு வேலை செய்யறவரு அவர் நம்ம சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறவர் என்று சொல்லி அவரை நாங்க போட்டு வாட்ட மாட்டோம். அவரும் ஒரு மனிதன் தான், அவருக்கும் குடும்பம் இருக்கி, அவரும் தொழுவிச்சா மட்டும் அவரும் வாழணுமே என்ற எண்ணம் பெறும். அதே போல தொழுவிக்கிறவங்களும் அந்த மஸ்ஜிதை பத்தி யோசிக்கிறாக்களா வருவாங்க. வெளியில போயிட்டு பாருங்க, மஸ்ஜிதில் தொழுவிக்கிறவங்க, மஸ்ஜிதில் கடமை புரிகிற எவர் எடுத்தாலும் அந்த மஸ்ஜித் நல்லா வரணும், அழகான முறையில் இருக்கணும், லைட் ஆஃப் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. சில மஸ்ஜிதுகள் நம்ம ஊர்ல கவலைக்கிடமாக இருக்கின்றது. மஸ்ஜிதை பத்தி சிந்தனை இல்லை, ஓடி வருவாங்க, டக்குன்னு தொழுவாங்க, தொழுவிப்பாங்க, அதான் சொல்லுவாங்க, டக்குன்னு ஓடி போயிடுவாங்க. மஸ்ஜிதை பத்தி அவங்களுக்கு அந்த சிந்தனையுமே இல்லை. அதே போலதான் நிர்வாகம் இருந்தா, அதே போலதான் இந்த மஸ்ஜிதில் கடமை புரிகிற ஆக்களும் இருந்தா அந்த மஸ்ஜிதில்
யார் அதை பாப்பா? யோசிச்சு பாருங்க. இப்படியான ஆட்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அல்லாஹ்வை பயந்து நல்ல நல்ல விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள், முன்மாதிரியாக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எங்கெங்க செய்கிறாங்கன்னு சொல்லி அதை போய் படிங்க. ஏண்டா எங்கட வயசுல போயிட்டு நாங்கள் திருப்பி போய் ஸ்கூலுக்கு போறதும் இல்லை, ஸ்கூல்ல நம்மளை எடுக்கவே மாட்டாங்க, மதரசாவை போய் கால் மடிக்கவே மாட்டோம். ஏனென்றா எங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. யார் எடுத்தாலும் ஈகோ ப்ராப்ளம் நிறைஞ்ச ஆக்கள் நாங்க. என்ன எடுத்தாலும் ஈகோ, யாருக்கு எடுத்தாலும் ஈகோ இருக்கக்குள்ள எங்கள்கிட்ட பணிவுத்தன்மை வராது. அப்ப யாரும் கற்றுத்தர மாட்டாங்க. உலமாக்கள்கிட்ட காலம் அடிச்சு நாங்க உட்காரும் போதுதான் அதுல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுத்தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க முன்மாதிரி ஆட்களாக மாறலாம். அதே போல இந்த நிர்வாகத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாருமாக துவா செய்வோம். நல்ல அழகான முறையில் செஞ்சிருக்காங்க. நல்ல காத்தோட்டம் அழகான முறையில் எப்படி ஆரம்ப காலம் தொட்டு இருந்துச்சோ அதே மாதிரி உள்ளுக்கு வரக்குள்ள அமல் இபாதத்துடைய ரூஹானியத் உள்ளத்தில் வருகிறது. ஆசை, ஆர்வம் பெருகுது. பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு வரணும்ன்ற ஆசை வருகுது. அதே போல இந்த நிர்வாகம் மாதிரி இன்னும் சிறப்பாக இருக்கவும் நாம கபூர்ல போயிடுவோம். இதுக்குள்ள யார் யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பணிகளை செய்யணும்னு சொல்லி ஆசை வச்சிருக்கிற நீங்களோ இதுல பங்கு கொண்டு அந்த நன்மையும் அடைஞ்சு கொள்ளுங்க. என்னையும் அழைச்சிங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்கு எது சரி செஞ்சு தரணும். நானும் நல்ல நிறுவனங்கள் வச்சு செய்கிறேன், தொழில் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருக்கிற லைட் எல்லாமே நான் பொறுப்படுக்கேன். இதுல மொத்தமே இன்ஷா அல்லாஹ் 30ஆம் தேதி ஆகிறதுக்கு முதல் இன்றைக்கு தேதி 18 30ஆம் தேதி ஆகிறதுக்கு இடையில இதை மொத்தமாவே வெள்ள வெளிச்சத்துல அழகான முறையில சைனாட நல்ல அழகான பல்பை போட்டு அழகான முறையில் ஒரு வயர் தூங்காத மாதிரி மொத்த பல்பே மேலே ஃபுல்லாக செஞ்சு தரேன் இன்ஷா அல்லாஹ். 30ஆம் தேதி ஆகக்குள்ள எல்லாம் பல்ப் இருக்கும் உங்களுக்கு. அதை நான் நீங்கள் சுவிட்ச் எல்லாத்தையும் போட்டு வைங்க. பல்ப் எல்லா வயரையும் நான் பல்ப் எல்லாத்தையும் போட்டு அழகான முறையில் செஞ்சு தரேன். அந்த நன்மையையும் எனக்கு தாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். இதுல யார் யாரெல்லாம் உதவி செய்ய இருக்கீங்களோ இது நல்ல ஒரு நிர்வாகம். நானும் இந்த நௌஃபர் ஆஜியாருக்கு ஒரு சின்ன ஒரு பொறுப்பு எங்களுடைய ஜும்மா மஸ்ஜிதிலையும் ஒரு வேலை பொறுப்பு ஒன்று கொடுத்து பார்த்த 3 நாளும் அழகான முறையில் செய்கிறாரு. உண்மையா அவர் உணர்வு ரீதியாக செய்கிறாரு. உண்மையா எந்த பேரையும் எடுப்பதற்காக செய்யாம அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறாரு. நானும் பார்த்தேன். யாராக இருந்தாலும் நீங்க இன்ஷா அல்லாஹ் அவரை நம்பி கொடுங்க. அல்லாஹ் உதவி செய்வான். உங்களுக்கும் நாள மறுமையில சிறப்பான இதே மாதிரி இலங்கக்கூடிய ஜன்னத்துல பெரிய ஒரு இடத்தை உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதை தருவான். இதை சொல்லும் போது மிச்சம் ஆசையா இருக்கின்றது, கேட்கக்குள்ள மிச்சம் சந்தோஷமாக இருந்தது. ஓரிரு விஷயங்கள் அவங்க சொன்னார்கள் அழகான முறையில். அதுபோல இன்னும் நிறைய விஷயங்களை யார் யார் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கிறீர்களோ அவர்களும் முன்மாதிரியா இருந்து செயல்படக்குள்ள நமது சாய்ந்த மருதூர் மிச்சம் சிறப்பான ஊராகவும் மிச்சம் ஒரு சின்ன ஒரு சிகரெட்டை தூக்கி வாயில வைக்கிறண்டாலும் ஒரு வெக்கம் வரணும். அந்த அளவுக்கு நீங்க மஹல்லா வாசிகள் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் இந்த மாதிரியான விஷயங்களை முன்மாதிரியா இருந்து செய்யும் போது அந்த மஹல்லாவுல எல்லா விஷயங்கள்லையும் வெக்கப்படுவாங்க. அதே போலதான் இன்ஷா அல்லாஹ் நீங்க இப்ப சொன்னீங்க எப்படி யார் யாரெல்லாம் இதுக்கு எத்தனை இன்ஜினியர் இருக்கு, எத்தனை டாக்டர் இருக்கு, என்னென்ன வியாபாரிகள் யார் யார் இருக்காங்க. அதே போல நீங்க நௌஃபராஜியார் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்க இதையும் செய்யுங்க. உங்களுக்கு உதவியாக இருக்கும், எங்களுக்கும் உதவியாக இருக்கும். யார் யார் பைத்து ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்குங்கிறதையும் திரட்டி இன்ஷா அல்லாஹ் ஒரு 30ஆம் தேதிக்குள்ள ஒரு லிஸ்ட் ஒன்று தாங்க. பெரிய உதவியா இருக்கும். ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஆக்கள், அதே போல ஜகாத்தை தேவைக்கு எடுக்கக்கூடிய ஆக்கள். எப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கு கூட 41 ஃபார்ம் வந்துச்சு. 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரையும் ஆஃபீஸ் திறந்து ஒர்க் பண்ணினோம். அப்படித்தான் நாங்கள் செஞ்சு கொண்டு போறோம். அதுல எல்லாம் கேட்டு வாராக்கள் தான் வராங்க. வெக்கப்பட்டு கொண்டு போய் இருக்கிறார்கள் இருப்பாங்க. உங்களுடைய மகல்ல ஆக்களோட சேர்ந்து பயணிச்சு நாம போய் போனோம். ஓரிரு வீடுகளுக்கு போய் பார்த்தோம். ஃபார்ம் தராத ஆக்கள்ல விட்டு போனதுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆக்கள் மறைமுகமா வெக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களையும் தேடி கொடுக்கணும். அதே போல எடுக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் மறைஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் நாங்க வாங்கணும், ஜகாத்தை கேட்டு வாங்கணும்னு சொல்லி அதே போல அந்த லிஸ்டையும் நீங்க எடுத்து தாங்க என்று கூறி இந்த சபையில அவசரமாக எனக்கு எங்களுடைய நௌஃபில் அவங்க பேசணும்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை பிரைனோண்ட வாஷ் பண்ணி நம்மளை எழுப்பிவிட்டார். நான் பேசணும்னு வரல. என்ன சரி யாரும் சரி மனசை உடைச்சி பேசியிருந்தேன்டா அல்லாஹுக்கா வேண்டி மன்னித்து என்னையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு துவா செய்யுமாறு கேட்டு தாழ்மையாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அழகான முறையிலே பல விடயங்களை உள்ளடக்கி பேசி விடைபெற்றவர். இந்த பள்ளிவாசல்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும் என்ற
அந்த விடயத்தை அடிக்கடி இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். அவருடைய தந்தையாரோடு சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது அவர் பார்த்த விடயங்கள் அவருடைய மனதில் பட்டதால் அவர் 3 நாள் ஜமாத் போகின்ற போது பள்ளிவாசலில் செய்கின்ற சேவைகளை பார்த்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் சொல்லவில்லை, அவரோடு பயணித்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் தான் என்னவோ நூற்றுக்கணக்கான முறையில் பள்ளிவாசல் ஹிதுமத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அவருடைய உரையில் அதை நாங்கள் நேரடியாக சாய்ந்தவரது பள்ளிவாசலிலே தொழுகை முடிந்ததும் காணுகின்றோம். நான் ஏற்கனவே இங்கே சுபக தொழுகை முடிந்ததும் ஓடி விடுவார்கள், சிலர் வேலை செய்வார்கள் என்று. அதுபோல் அங்கே ஒவ்வொரு தொழுகையிலும் பலர் விடைபெறுவார்கள். ஆனால் முபாரக் ஹாஜியார் அவர்கள் முன்னால் போய் இருக்கின்ற குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற ஒருவராக நாங்கள் காணுகின்றோம். அவர் ஜமாத் போகின்ற போது பள்ளி வாசல்களில் இந்த வார்த்தையை கூறுவதற்கு பயமாகவும் இருக்கிறது, வெக்கமாகவும் இருக்கிறது. டாய்லெட் கழுவுவார் என்று சொன்னார்கள். அப்படியான ஹிதமத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் அவரை பார்க்கின்ற போது பயமாக இருக்கிறது என்று நினைக்கின்றோம். எனக்கும் பயம், ஏசி விடுவாரோ என்று. ஆனால் அவர் ஒரு அப்பாவி. அவருடைய உரையை நான் அனர்த்தம் ஏற்பட்ட போது அவர் சேகரித்த பொருட்களை எல்லாம் கொண்டு செல்கின்ற நல்ல பணியை செய்வதற்கான ஒரு குழுவை அமைத்த போது அவருடைய உரையை கேட்டேன். மிகவும் கனதிமிக்கதான உரையை வழங்கியிருந்தார். அன்றுதான் இவர் ஒரு பேச்சாளர் என்பதை கண்டேன். இன்றும் அழகாக மௌலவிமார்களை விட இஸ்லாமிய விடயங்களை அடுக்கடுக்காக பேசினார். அதனால் அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கையினால் சாய்ந்தமர்து மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் தலைவர், சகாத் நிதியத்துடைய தலைவர், வர்த்தக சங்க தலைவர் என்ற அடிப்படையிலே அவரை இந்த பள்ளிவாசல் இன்றைய நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறது. இந்த தரை ஓடுகளை பொருத்துவதற்கான வேலை பணியை இந்த பள்ளிவாசலுடைய இந்த தளம் இப்போது பூர்ணமாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற வேலையிலே முதற்கட்டமாக மாபிள் பதிக்கின்ற வேலை, முதலாவது மாபிளை வைக்கின்ற ஒருவராக இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தலைவர் உட்பட அந்த நிர்வாகத்திலே நானும் ஒருவர் என்ற அடிப்படையில் அன்போடு இந்த மேடைக்கு, அதாவது மேடை என்று பல மேடையில் சொன்ன காரணத்தினால் வந்துவிட்டது, மன்னிக்கவும். இந்த பள்ளிவாசல் தளத்திலே அவருடைய கையினால் முதலாவது மாபிளை பதிப்பதற்காக அன்போடு இங்கே எங்களுடைய முபாரக் ஹாஜியார் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய அன்பு கரத்தினால் பரக்கத்தாக இருக்கும். அவரோடு எங்களுடைய உலமாக்கள் அவர்களையும் அழைக்கின்றோம். வாருங்கள் எல்லோரும் புடைசூழ எங்களுடைய முபாரக் ஹாஜியார் அவர்கள் அவருடைய அன்பு கரத்தினால் முதலாவது மாபிளை இங்கே பொருத்துவதற்காக அன்பாய் அழைக்கின்றோம். நன்றி முபாரக் ஹாஜியார் அவர்களே. இப்போது இந்த பள்ளிவாசுடைய ஃபேஸ் இமாம், அதுபோல் எங்களுக்காக இங்கே பள்ளிவாசலுக்கு செய்கின்ற வேலை காரணமாக எமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் இறைவனிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பேசிய எங்களுடைய நிந்தவூர் அல் ரப்பானியா அரபு கல்லூரியினுடைய அதிபர் ஃபேஸ் இமாம் எங்களுடைய ரஷீத் மௌலவி அவர்கள், இதோ ஃபிர்னாஸ் மௌலவி அவர்களை அடுத்து தன்னுடைய அன்பு கரத்தினால் இங்கே மேல் தளத்திலே மாபிள் ஒட்டப்பட இருக்கின்றன. அதற்கான முதற்கட்ட பணிகளில் தன்னுடைய கையாலும் மாபிள் ஒன்றை ஒட்டுகின்றார். ஆசிக் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய எம்ஐ ஆசிக் மௌலவி ஹிலிரி அவர்களை அழைக்கின்றோம். கல்முனை ஜமியத்துல் உலமாவினுடைய கல்முனை கிளை பொருளாளர், எங்களுடைய மிகவும் பொருத்தமான எல்லோருடன் அன்பாக பழகுகின்ற முஅத்தின், எங்களை இருக்க விடாமல் அதான் மூலம் எழுப்புகின்ற நல்ல பணியை சொர்க்கத்திலே நீளமான களத்தோடு எழுப்பப்படுகின்ற ஒருவரை நாங்கள் அடுத்து அழைக்கின்றோம் மாபிள் ஓட்டுவதற்கு. வாருங்கள் என்னுடைய முஅத்தின் அவர்களே. அடுத்து எங்களுடைய பொறியியலாளர்கள் இங்கே பலர் இருக்கின்றார்கள். அவர்களையும் ஒவ்வொருவராக அழைக்கின்றோம். வாருங்கள். சாஜித் அவர்களை அழைக்கின்றோம். இவருடைய பேர் சுஜா. வாருங்கள்.
எங்களுடைய சாஜித் மௌலவி மன்னிக்கவும் இன்ஜினியர், அதுபோல் எங்களுடைய சுஜா, எங்களுடைய சுஹைர் அவர்களை அழைக்கின்றோம். சமூகத்தின் சீர்கேடு கெட்டுப்போகின்ற போது வானொலியில் நல்ல கருத்துக்களை வைத்து யுவதிகளையும் இளைஞர்களுக்குமான கருத்துக்களை தருகின்ற எங்களுடைய சுஹைர் அவர்கள். அடுத்து எங்களுடைய ஆங்கில விரிவுரையாளர் அன்புக்குரிய ஆசான் அன்சார் சார் அவர்களையும் இங்கே அழைக்கின்றோம். சஹ்ரான் சார் அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய நலீம் சார் வாருங்கள். பெயர் முகம் தெரிந்தாலும் பெயர் தெரியாமல் இருக்கிறது, கோபிக்க கூடாது. ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் பிழையாக சொல்லிவிட்டேன். ஜமியத்துல் உலமா சபை தலைவர் என்று எங்களுடைய முபாரக் ஹாஜியார் அவர்களை சொல்லிவிட்டேன். திடீரென எங்களுடைய இங்கே முன்னால் இருக்கின்ற நூமான் சார் அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய மயோன் நியாஸ் அவர்கள் ஏசிவிட்டார். எங்களுடைய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் சலீம் மௌலவி இருக்கிறார், கோபிப்பார் என்று. ஆனால் கோபிக்க மாட்டார். தவறு வருவது உண்டு, அதை திருத்தலாம். ஆனால் சண்டைக்கு போகக்கூடாது, இல்லையா? சரி, அடுத்து எங்களுடைய நூமான் சார் அவர்களை அழைக்கின்றோம். நியாஸ் அவர்களை அழைக்கின்றோம். பாருங்கள், எங்களுடைய சமூக சேவையாளர், பள்ளிவாசல் என்ன, சமூக சேவை என்ன, பொருளாளர் சமீம் அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள், பொருளாளர் சமீம் அவர்கள். எங்களுடைய ஃபாரூக் ஹாஜியார் அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள். உண்மையில் சொந்தங்கள் இருக்கின்றார்கள், தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், பெயர்தான் தெரியாது. அப்படியானவர்களும் வாருங்கள். இந்த பள்ளிவாசலுடைய மகல்லாவாசிகள் ஒவ்வொருவராக வாருங்கள். அதுபோல் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் வாருங்கள். எங்களுடைய ரியாஸ் அவர்கள், எங்களுடைய அஸ்வர் அவர்கள், அதே போல இன்னொரு விடயத்தை எங்களுடைய பிரதி தலைவர் சம்சுடின் ரிப்போர்ட்டர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இலவச கண் வில்லைகள் வைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த நிர்வாகம் மேற்கொள்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த நல்ல விடயத்தோடு இணைந்திருக்கின்ற எங்களுடைய நிர்வாகம் இன்றும் நல்ல பணிகளை செய்கிறது. இலவச கண் வில்லைகளை வைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. எனவே அந்த சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய நிர்வாகிகள், இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் நௌபரே பாபா இதுவரை மாவில் வைக்கவில்லை. வாருங்கள், நீங்களும் வையுங்கள். நௌபரே பாபா அவர்கள் மூன்றாவதாக வைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் அவர் தாமதித்து மற்றவர்களுக்கு இடம் கொடுத்தார். அப்படியான நல்ல உள்ளம் கொண்ட ஒருவர் தான் இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் நௌபரே பாபா அவர்கள். அதே போல எங்களுடைய அஸ்வர் அல் ஜசானா அஸ்வர் அவர்கள் வாருங்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பொருளாளர் சியாத் அவர்கள் வாருங்கள். நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் சம்சுதீன் ஒவ்வொருவராக வந்து உங்களுடைய மாபிள்களை வைத்துக்கொண்டு அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைவரும் உங்களுடைய அன்பு கரங்களினால் உங்களுடைய இந்த மாபிள் கொட்டுகின்ற பணிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுடைய அன்பு கரத்தினால் இந்த மாபிள்களை வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்புடன் உங்களுடைய அன்பு கரங்களிலே இந்த மாபிள்கள் தரப்படுகிறது. அதனை நீங்கள் ஆரம்ப நிகழ்வாக அதனை பதித்து இந்த பள்ளிவாசலின் மேலும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சாக்கீர், உங்களுடைய அன்பு கருத்தினால் நீங்களும் ஒரு மாபிளை ஒட்டுங்கள். நீங்கள் ஒட்டுகின்ற மாபிள் கிளம்பக்கூடாது. எங்களுடைய பள்ளிவாசல் மகல்லாவாசிகள் ஒவ்வொருவராக வந்து ஒட்டுங்கள். இந்த பள்ளிவாசலை பொறுத்தமட்டிலே சமூக சேவைகள் அடிப்படையிலும் நாங்கள் ஆரம்ப நிகழ்வாக செய்திருந்தோம். ஒரு வைத்திய முகாமினை செய்திருந்தோம். அது எங்களுடைய சனூஸ் டாக்டர் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த மஸ்ஜிதுல் ஆரிஃபின் பள்ளிவாசலிலே அந்த செயற்பாட்டை நாங்கள் செய்திருந்தோம். அதுவும் எங்களுக்கு மிகவும் பாரிய வெற்றியாக வழங்கியிருந்தது. தயவு செய்து இங்கே வந்திருக்கின்றவர்கள் பின்னிக்க வேண்டாம். ஒவ்வொருவராக வருகை தந்து இந்த மாபிள்களை ஓட்டுகின்ற பணியிலே இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நௌஃபில் அவர்களின் அன்பு கருத்தினால் இப்பொழுது இந்த மாவிளை வைக்கின்ற பணியிலே நௌஃபில் அவர்களின் அன்பு கருத்தினால் எங்களுடைய நிர்வாகத்திலே இணைந்திருக்கின்ற நௌஃபில் அவர்களின் அன்பு கருத்தினால் இப்பொழுது மாவிளை பதிப்பதற்கான நிகழ்விலே இணைந்திருக்கின்றார். அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் யாராவது இந்த மாபிள்களில் நீங்கள் உங்களுடைய கைப்பட்டு விட வேண்டும். எனவே தயவு செய்து நாங்கள் கூப்பிட தேவையில்லை, ஒவ்வொருவராக வருகை தந்து இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஏஎம்ஏ அசீஸ் அவர்களை அழைக்கின்றோம். அசீஸ் அவர்கள், எங்களுடைய ஏஎம்ஏ அசீஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அக்பர் ஹாஜியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஜஹ்ரான் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்ற எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அக்பர் ஹாஜியார். அதைத் தொடர்ந்து இந்த நிர்வாகத்திலே மிகவும் நீண்ட காலமாக இந்த பள்ளிவாசலுக்கு சிறப்பான சேவை ஆற்றுகின்ற அக்பர் ஹாஜியார் அவர்கள் இப்பொழுது இந்த மாவிளை பதிக்கின்றார். அதே போன்று எங்களுடைய ஜஹ்ரான், அதே போன்று எங்களுடைய ஜமாத்தினர் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் ஆரிஃபின் அவர்களின் அன்பு கரத்தினால் மாபிளை பதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய மஹல்லாவாசி ஹில்மி அவர்களை அன்போடு மாபிளை ஒட்ட அழைக்கின்றோம். மஹல்லாவாசி ஒவ்வொரு நேர தொழுகையினையும் சரியான நேரத்துக்கு வந்து தொழுவதோடு அதிகமான நேரத்தை பள்ளியிலே கழிக்கின்ற ஹில்மி அவர்கள் மாபிளை ஓட்டுவதற்காக, அதே போன்று எங்களுடைய நூமான் சார் அவர்களை இந்த பள்ளிவாசலை பொறுத்த மட்டிலே இந்த பள்ளிவாசலின் ஆரம்ப காலத்திலிருந்து இப்பொழுது நான் நினைக்கின்றேன் 15 வருட காலமாக இந்த பள்ளிவாசலுக்காக மிகவும் உன்னத சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முஹதீன் சாப் ஆதம் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த பள்ளிவாசலை மிகவும் நீண்ட காலமாக இந்த பள்ளிவாசலோடு இணைந்து ஒரு நேர ஓத்து கூட, அதாவது நேரம் ஒரு நாளை கூட அவருடைய பாங்கு சத்தம், அதாவது உரிய நேரத்துக்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவராக இந்த பள்ளிவாசலை மிகவும் சிறப்பான முறையிலே சிறந்த பரிபாலனம் செய்து வழிநடத்துகின்ற ஒரு மோதின் எங்களுக்கு இந்த கிடைத்திருக்கின்றார். அவரை நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்துல் காதர், எங்களுடைய மஹல்லாவாசி அப்துல் காதர் அவர்களை அழைக்கின்றோம். அவருடைய அன்பு கரத்தினால் கூட மாபிளை ஓட்டுவதற்காக, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் கில்மி அவர்களின் அன்பு கரத்தினால் மாபிளை பதிக்கின்ற நிகழ்வு இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரும் இந்த மாபிள்களை பதிக்க வேண்டும். யாராவது விடுபட்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் முன்னுக்கு வாருங்கள். என்று சொன்னால் உங்களை அழைத்ததே இதற்குத்தான். எனவே நாங்கள் பெயர் குறிப்பிட வேண்டும் என்று எண்ணாமல் தயவு செய்து வந்து இந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய பொருளாளர் அன்புக்குரிய சியாத் அவர்களை அழைக்கின்றோம். இந்த மஸ்ஜிதுல் ஆரிஃபின் பள்ளிவாசலுடைய பொருளாளர் சியாத் அவர்கள் அடுத்து மாபிளை ஓட்டுவதற்காக, எங்களுடைய முராத் சார் அவர்கள் மற்றொரு மாபிளை ஓட்டுவதற்காக, அதுபோல் எங்களுடைய வகுப்பு நண்பன் ஹில்மி அவர்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய நிகழ்விலே மிகவும் முக்கியமாக நாங்கள் ஒன்றை கூற வேண்டும். இந்த பள்ளி வாசலில் எங்களுடைய ரியாஸ் அவர்கள் இமாம்களாக இருக்கின்ற 2 இமாம்கள் இருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பாக உரிய நேரத்துக்கு வந்து இந்த தொழுகைகளை எங்களுக்காக தொழுகை வைக்கின்ற இமாம்கள் 2 பேர் இருக்கின்றார்கள். அந்த இமாம் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த பள்ளி வாசலுக்காக சிறந்த முறையிலே தனது பங்களிப்புகளையும் கடமைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுபகு தொழுகை என்பது எல்லோருக்கும் மிகவும் முக்கியமான தொழுகை. அந்த தொழுகைக்கு வருகின்ற இமாம்களின் அடிப்படையிலே மிகவும் சிறப்பான முறையிலே இனிமையான குரலோடு கிராத் ஓதி எங்களை தொழுவிக்கின்ற இமாம்கள் இந்த பள்ளிவாசலுக்கு கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலும் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர் அலீம் அவர்கள் மாபிளை ஒட்டுவதற்காக, அலீம் அவர்கள். அடுத்து அக்பர் ஹாஜியார் அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய செயலாளர் அலீம்,
ஊடகத்துறை சார்பாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தாருசபா டிவி நிறுவனத்தினுடைய நிர்வாக உறுப்பினர் ரிம்சான் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். ஆம், இந்த நேரத்திலே ஊடகத்துறை என்பது இந்த அரங்கில் இந்த பள்ளிவாசலை பொறுத்த மட்டிலே என்று பேசும் பொருளாக இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக இந்த பள்ளிவாசலில் நடப்பவற்றை துல்லியமான முறையிலே இந்த சமூகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற பணியினை செய்த எங்களுடைய ரிம்சான், அதுபோல் எங்களுடைய சாய்ந்த மருந்துக்கு புகழ் சேர்க்கின்ற ஒருவர், சர்வதேசத்துக்கு நிகழ்ச்சிகளை செய்திகளை உடனுக்குடன் தருகின்ற வியூகம் தொலைக்காட்சி பணிப்பாளர் ஜனுஸ் அவர்களும் அன்போடு அழைப்பார்கள். இந்த பள்ளிவாசலுக்காக நாங்கள் ஒரு அழைப்புதலை கொடுத்திருந்தோம். தயவு செய்து இந்த நிகழ்வை நீங்கள் உங்களுடைய முகநூல் வரிசை டிவியிலே ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் இதனை செய்து தருகின்றோம் என்று நேரத்தோடு வருகை தந்து இந்த பள்ளிவாசலின் நிகழ்வுகளை சிறப்பான முறையிலே மக்களின் கைகளுக்கு எடுத்துச் சென்ற வியூகம் தொலைக்காட்சியின் பணிப்பாளர் சனுஸ் அவர்களின் அன்பு கரத்தினால் இப்பொழுது மாபிள் பதிக்கப்படுகிறது. இனி மஹல்லாவாசி சிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நேரத்துக்கு தொழுகைக்கு வருகின்ற சிராஜ் அவர்கள் வாருங்கள். ஆமா, இந்த பள்ளி வாசலை பொறுத்த மட்டிலே என்னுடைய புதிதாக எடுக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாகம் சிறப்பான முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு விடயத்தை கூறி நிகழ்வை என்னுடைய துவா பிரார்த்தனையோடு நிறைவு செய்வோம். பள்ளிவாசலில் இருந்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனால் அந்த கல்லை மீண்டும் பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வந்து போட வேண்டும், அல்லது இன்னும் ஒரு பள்ளிவாசலிலே போட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்படி இருக்கின்ற போது பள்ளிவாசலுக்கு மாபிள் கற்களை வாங்குவதற்கு தந்த காசியில் இருந்து பணத்தில் இருந்து இன்று உங்களுக்காக தந்த சிற்றுண்டிகள் வாங்கப்படவில்லை. அது நிர்வாகிகளின் செலவுகளாகவே கணிக்கப்படுகிறது என்பதை உங்கள் காதுகளுக்கு எட்டி வைத்து இப்போது எங்களுடைய பலீல் அவர்களை, எங்களுடைய ஊடகத்துறை சார்ந்த பலீல் அவர்கள் மாபிள் ஒட்டுவதற்காக இந்த நேரத்தில் நான் இந்த ஒன்றை கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய செயற்பாடுகளை இவ்வாறு செய்கின்ற நேரம் சிலர் எண்ணுவார்கள், எதன நாங்கள் மாபிளுக்காக கொடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம் என்று எண்ணுவார்கள். அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அமானிதமாக நீங்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட காசி அது மாபிளுக்காக பணிகளுக்காகவே நாங்கள் செப்பனிடுகின்றோம். ஆனால் இவ்வாறு ஒரு நிகழ்வை செய்வதற்கு நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். ஒவ்வொரு உறுப்பினர்களும், எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் இதற்கு பங்களிப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு நாங்கள் எல்லோரும் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கி இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்தியவனாக, அந்த பங்களிப்போடு நடைபெற்ற சிற்றுண்டியை உண்ட நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்க சிலர் போய்விட்டார்கள். இருக்கின்றவர்களுக்கும் போனவர்களுக்கும் வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்குமான துவா பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்காக எங்களுடைய ஃபிர்னாஸ் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சாக்கியர் மௌலவி அவர்களை அழைக்கின்றோம். ஆமா, இந்த நேரத்தில் நாங்கள் துவா பிரார்த்தனைக்கு முன்னர் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே வருகை தந்த அனைவருக்கும் முதலில் நாங்கள் நன்றி மலர்களை நன்றிகளாக தூவி இந்த பள்ளிவாசலின் செயற்பாட்டுகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய செயற்பாட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும், அதே போன்று எங்கள் அழைப்புகளை ஏற்று உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்கும், மஹல்லா வாசிகள், ஜமாத்தினர், இங்கே வெளியே இருக்கின்ற வெளிநாட்டில் இருந்த நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு இந்த பள்ளிவாசலின்
முஅத்தின் அதே போன்று இமாம்கள் சிறப்பான சேவைகளை எங்களுக்காக இந்த பள்ளி வாசலுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலையில் அதாவது ஒவ்வொரு நேர தொழுகையும் அதான் ஒலிப்பதென்று சொன்னால் அது லேசிப்பட்ட காரியம் அல்ல. அந்த காரியங்களை எல்லாம் சிறப்பான முறையிலே இந்த பள்ளி வாசலுக்காக செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய முஅத்தின் அதே போன்று இமாம்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் காட்ட வேண்டும். அவர்களுடைய பணி எல்லாத்துக்கும் மேலான ஒரு பணியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த நேரத்தில் வந்த அனைவருக்கும் நன்றியை கூறி ஊடகத்துறை மிகவும் முக்கியமாக இந்த விஹம் அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அனல் டிவி தாருல் சஃபா ஆகிய ஊடகவியலாளர்களுக்கு மிகவும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக உங்களை அழைத்த நேரம் முகம் சுளிக்காமல் வருகை தந்து நாங்கள் இதை உங்களுக்காக செய்து தருகின்றோம் என்று அன்பாக வந்து இந்த நிகழ்வுகளை வெளிநாடுகளுக்கெல்லாம் நாடு கடந்து நீங்கள் இந்த நிகழ்வை வழி அனுப்பி கொண்டிருக்கின்ற வியூகம் அதே வியூகம் தொலைக்காட்சி அதே போன்று எங்களுடைய உதவி தலைவராக இருக்கின்ற சம்சுதியின் ஊடகவியலாளர் அவர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் உலமாக்கள் எல்லோருக்கும் அதே போன்று எங்களுடைய சாய்ந்த மருது தலைவர் முபாரக் ஹாஜியார் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் நிறைய நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது, சந்திக்க வேண்டியிருக்கின்றது. எனவே எங்களுடைய முபாரக் ஆட்சியார் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த பள்ளி வாசலை வழி நடத்துவதிலே ஆரம்ப காலத்தில் இருந்தும் எங்களுக்காக உதவிகளை செய்திருக்கின்றார். அவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ துஆவோடு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் طيبا كل حال اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انعشنا وجبرنا واهدنا لصالح الأعمال والأخلاق. اللهم اهدنا واهد بنا واهد الناس والجان جميعا. اللهم تقبل منا دعاءنا وتب علينا إنك أنت التواب الرحيم. யா அல்லாஹ் இரக்கமானவனே, சங்கையாளனே, கிருபையாளனே, அல்லாஹ் பாவம் செய்த பாவிகள் கையெந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய ரகசியமான சிறிய பெரிய சகல பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ஒரு உயர்தரமான உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ஒரு மஸ்ஜிதுடைய யா அல்லாஹ் உன்னை சுஜூத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சனத்திரல் ஒன்று கூடியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அந்த சுஜூதுடைய அந்த அமலுக்காக வேண்டி அல்லாஹ் மக்கள் நிதி திரட்டுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னென்ன விதத்தில் உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தில் யா அல்லாஹ் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களை தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய மஸ்ஜிதை அழகுபடுத்துகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய மஸ்ஜிதை செழிப்பாக்குகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுடைய கல்புகளை செழிப்பாக்கிறியா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை செழிப்பாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய யா அல்லாஹ் மஹ்ஷரை செழிப்பாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய ஸராத்தை செழிப்பாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் சிரித்த முகத்துடன் சொர்க்கம் நுழைய உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுடைய செல்வங்களை யா அல்லாஹ் தீனுக்காக கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுடைய சந்ததிகளை தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் உன்னுடைய தீனுக்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய கபூலியத்தை அடைந்த கூட்டத்தில் சேர்த்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் செய்கின்ற அமல்களில் அணுவளவும் யா அல்லாஹ் முஹஸ்துதி வந்துராமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த அமல் மிகப்பெரிய ஒரு அமல். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த அமல் உன்னுடைய யா அல்லாஹ் நெருக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமல். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த அமல் யா அல்லாஹ் உன்னுடைய சுவர்க்கத்தை விட்டு தரக்கூடிய அமல். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த அமல் உன்னுடைய சுவர்க்கத்தில் மாளிகைகளை அல்லாஹ் தரக்கூடிய அமல். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நாளை கியாமத்தில் சுருட்டி சுத்தையில் வீசி விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நாளை கியாமத்தில் சுருட்டி முகத்தில் வீசி விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகளில் உன்னுடைய பயத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் உன்னுடைய தொடர்பாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய செல்வங்கள் யா அல்லாஹ் பூர்த்தியான ஹலால் நிறைந்ததாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். அனுவளவும் ஹராம் கலந்துராம பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் யாருக்காக வேண்டியும் எதுவும் செய்யாமல் முழுக்க உனக்காக வேண்டி மாத்திரம் நாங்கள் செய்கின்ற அத்தனை பணிகளையும் ஆக்கி தந்திரியா அல்லாஹ்.
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய பயத்தை கல்பில் சந்திரி அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய தக்வாவை உள்ளத்தில் சந்திரி அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் மஸ்ஜிதுகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ யாரெல்லாம் என்னென்ன விதங்களில் உதவி செய்கிறார்களோ யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சிரி அல்லாஹ் யா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் இந்த மஸ்ஜிதுக்கு யா அல்லாஹ் பாடுபட்டு உதவி செய்துட்டு யா அல்லாஹ் கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்கள் கபர்களை யா அல்லாஹ் வெளிச்சமாக்கிறி அல்லாஹ் அவர்கள் கபர்களை கண்ணட்டிய தூரம் விசாலமாக்கிறி அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களில் யா அல்லாஹ் இங்கு செய்யக்கூடிய அத்தனை அமல்களுடைய கூலிகளையும் சேர்த்து வச்சிரி அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்கு யா அல்லாஹ் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாற்றிரி அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களை கனவுகளில் காட்டிரி அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுடைய பிச்சலங்களை கபூல் செஞ்சிரி அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுடைய பிச்சலங்களை கபூல் செஞ்சிரி அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய மஸ்ஜித் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய மாளிகை யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய மாளிகைகளை யா அல்லாஹ் நீ செழிப்பாக்குகிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யா அல்லாஹ் அதற்கு நீ எங்களை பயன்படுத்துகிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அதற்கு பயன்படுத்தப்பட்டவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் மௌத் வரையும் தீனோடு இஸ்திகாமத்தாக்கி வச்சிரி யா அல்லாஹ் மௌத் வரையும் இஸ்திகலாஸோட அமல் செய்ய உதவி செஞ்சிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நிர்வாகிகளை கபூல் செஞ்சிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் நிர்வாகம் செய்தவர்களை கபூல் செஞ்சிரி யா அல்லாஹ் மஸ்ஜித் மஹல்லா வாசிகளை கபூல் செஞ்சிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்களை கபூல் செஞ்சிரி யா அல்லாஹ் அனைத்து மக்களையும் மஸ்ஜிதோடு தொடர்பாக்கிரி யா அல்லாஹ் அனைத்து மக்களையும் சொர்க்கத்துக்கு தயாராகக்கூடிய மக்களாக மாற்றிரி யா அல்லாஹ் அனைத்து மக்களும் உன்னுடைய அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை அடைந்த மக்களாக மாற்றிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரையும் கபூல் செஞ்சிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்கி வச்சிரி யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தை சுத்தமானதாக ஆக்கி வச்சிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் எங்களுடைய வர்த்தகங்களை சுத்தமானதாக ஆக்கி வச்சிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை சந்திக்கின்ற அந்த நாளை சந்தோஷம் நிறைந்த நாளாக ஆக்கி வச்சிரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை சந்திக்கின்ற பொழுது யா அல்லாஹ் கடன் தொல்லை அற்றவர்களாக யா அல்லாஹ் வாழ்க்கையில் ஹராத்தில் இருந்து தூரமாகியவர்களாக யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக யா அல்லாஹ் சிரித்த முகத்துடன் உன்னை யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக அந்த சுவர்க்கத்தில் கண்களால் கண்டவர்களாக எங்களுடைய உடலில் இருந்து உயிர்கள் பிரிய உதவி செஞ்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரையும் கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி எங்களுடைய சந்ததிகள் துஆ செய்யக்கூடிய சந்ததிகளாக எங்களுடைய சந்ததிகள் ஆக்கி தந்திரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் துஆ செய்யக்கூடிய சந்ததிகளாக எங்களுடைய சந்ததிகள் ஆக்கி தந்திரு யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய மனைவி மக்களாக எங்களுடைய மனைவி மக்கள் ஆக்கி தந்திரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நபியுடைய சிஃபாத்தை அல்லாஹ் வாழ்க்கையில் எடுத்து வணக்க உதவி செஞ்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் செய்கின்ற அனைத்தையும் கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் நலவுகளுக்காக வேண்டி பயன்படுத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இடத்திலேயும் யா அல்லாஹ் பாவத்துக்கு நாங்கள் பயன்படுத்தப்பட்டாம பாதுகாத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நலவுகளெல்லாம் கேட்டார்களோ சகல நலவுகளுக்கும் பங்குதாரர்களாக ஆக்கிரு யா அல்லாஹ் இந்த கெடுதிகள் சோதனைகள் இருந்து பாதுகாப்பு தருணங்களோ சகல கெடுதிகள் சோதனைகள் இருந்து பாதுகாப்பு அளிச்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஊரை பாதுகாத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஊருடைய வாலிபர்கள் வயோதிபர்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஊருடைய வாலிப பெண்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஊருடைய யுவதிகளை யுவன்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அனைவர்களுடைய உள்ளத்தையும் உன்னுடன் தொடர்பாக்கிரு யா அல்லாஹ் அல்லாஹ் அனைவரையும் தீனுக்காக கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் மஸ்ஜிதுடைய இமாம்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய உலமாக்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் பெண்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் அல்லாஹ் வாலிபர்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துரு யா அல்லாஹ் மக்கள் சாரையாக தீனை விட்டு வெளியில் போய் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு அளிச்சிரு யா அல்லாஹ் அனைத்து மக்களையும் தீனோட வாழ உதவி செஞ்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நலுகுலாம் கேட்டார்களோ சகல நலுகுகளின் தந்திரு யா அல்லாஹ் எந்த கெடுதிகள் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தந்தார்களோ சகல கெடுதிகள் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு அளிச்சிரு யா அல்லாஹ் ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصل اللهم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இந்த ஒன்று கூடலிலே அனைவரையும் அழைத்த என்னுடைய இந்த பள்ளிவாசல் தலைவர் நௌஃபரே பாபா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இனிய செலவாத்தோடு எமது நிகழ்ச்சி இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். sallallahu ala Muhammad
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم